சீர. புரியுது இல்லையா? அப்ப சீர்கள் புரியுது இல்லையா? அடிகளையோ சீர்களையோ தொடுத்து வருவது தொடை சொல்லுவாங்க. அப்ப மேல தொடை ஃபர்ஸ்ட் எழுதிருக்கீங்கல்ல, அங்க மாலை அல்லது தொடுக்கப்படுதல் அப்படி போடும். இலக்கிய தனியா எழுதணும்னா எழுதுங்க. தொடை என்னும் சொல்லுக்கு தொடுக்கப்படுதல் அல்லது மாலை என்பது பொருள். மாலை தானே தொடுப்போம், பூவை தானே தொடுப்போம். என்ன மேடம்? எனக்கு புரியல. மாலை தொடுக்கப்படுதல் சொன்னா என்ன சார்? இங்க என்ன தொடுக்கிறோம்? அதாவது பூவை வச்சு தொடுக்கிற மாதிரி சீர்களையும் அடிகளையும் செய்யுள்ள தொடுக்கிற மெத்தடுக்கு பேர் தொடை. அர்த்தம் புரியுது இல்லையா? அப்ப தொடை என்னும் சொல்லுக்கு தொடுக்கப்படுதல் அல்லது மாலை என்பது பொருள். செய்யுளில் உள்ள அந்த பாயிண்ட் எழுதுங்க. செய்யுளில் உள்ள அடிகளையோ சீர்களையோ செய்யுளில் உள்ள அடிகளையோ சீர்களையோ தொடுத்து வருவது தொடை எனப்படும். செய்யுளில் உள்ள அடிகளையோ சீர்களையோ தொடுத்து வருவது தொடை எனப்படும். ஓகேவா? பாயிண்ட் 2. தொடை 8 வகைப்படும். அசை எத்தனை வகை? 2 வகை. சீர் எத்தனை வகை? 4 வகை. அடி எத்தனை வகை? 5 வகை. தடை எத்தனை வகை? 7 வகை. தொடை எத்தனை வகை? 8 வகை. ஓகேவா? தொடை 8 வகைப்படும். ஆனா உங்க ஸ்கூல் புக்ல தொடை 5 வகைன்னு ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. மிச்சம் 3 அடுத்த பாடத்துல கொடுத்துருப்பாங்க. இங்க 5 வகைப்படும் கொடுத்துருப்பாங்க. நீங்க எல்லாரும் உடனே என்ன பண்ணா தொடை 5 வகைப்படும் புக்ல தான் இருக்குல்ல. ஆனா அடுத்த 3 கண்டினியூ பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கவனிக்காம தொடை 5 வகை போடுவோம். தப்பு. ஏற்கனவே ஆசிரியர் தெரிவிச்சதுல அப்படி ஒரு வந்து அது பெரிய பிரச்சனையா பிரச்சனை என்னது அந்த 8 எழுத உங்களுக்கு தான் மார்க் கொடுத்தாங்க. புக்ல இருக்கிறதுனால எடுக்க மாட்டோம். கண்டினியூ போர்ஷன் நீங்க பார்க்காம இதை மட்டும் 5 8 மார்க் தான் மார்க் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் எத்தனை வகைப்படும்? 8 வகை. 1 by 1 எழுதுங்க. 1 மோனை தொடை. 2 எதுகை தொடை. அப்படியே எழுதுங்க மொத்தமா. 1 by 1 1 மோனை தொடை, 2 எதுகை தொடை, 3 இயைபு தொடை, இயைபு தொடை, 4 முரண் தொடை, 5 அளபடை தொடை, 6 அந்தாதி தொடை, 7 இரட்டை தொடை, 8 செந்தொடை. தொடை எத்தனை வகைப்படும்? 8. 1ஆம் நம்பர்ல இருந்து 5ஆம் நம்பர் வரைக்கும் ஓவரால் ஏரோ மார்க் போட்டு பிராக்கெட்ல 5ன்னு போட்டு இலக்கண வகை தொடைகள் அல்லது இலக்கண வகை தொடைகள்னு போட்டு 5. இங்க பின்னாடி 1ஆம் நம்பர்ல இருந்து 5ஆம் நம்பர் வரைக்கும் ஓவரால் ஏரோ மார்க் போட்டுட்டு இலக்கண வகை தொடைகள் பிராக்கெட்ல 5. இலக்கண வகை தொடைகள் பிராக்கெட்ல 5. அடுத்து பாருங்க 6 7 8 3 இருக்கா? அது 3க்கு சேர்த்து ஓவரால் ஏரோ மார்க் போட்டு இலக்கிய வகை தொடைகள் பிராக்கெட்ல 3. என்ன தொடை? இலக்கிய வகை தொடைகள் பிராக்கெட்ல 3. ஓகேவா? இப்ப கவனமாக கவனி. ஃபர்ஸ்ட்
ஏன் இலக்கண வகைத்தொடை இலக்கிய வகைத்தொடை தொடை ரெண்டா பிரிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற தொடை அடிகள்லையும் பார்க்க முடியும், சீர்கள்லையும் பார்க்க முடியும். அப்ப அடியிலையும் பார்க்கலாம், சீர்லையும் பார்க்கலாம்னா அது இலக்கண வகைத்தொடை. அடி சீர்களெல்லாம் பார்க்க முடியாது, ஒரு பாட்டுக்குள்ள மட்டும்தான் பார்க்க முடியும்னா அது இலக்கிய வகைத்தொடை. அர்த்தம் புரியுதா? ஏன்னா இப்ப எதுகை மோனை பாத்தீங்கன்னா அடி எதுகை சீர், அடிமோனை சீர்மோனை, அடி இயைபு சீர் இயைபு, அடிமுரண் சீர்முரண், அடி அளபடை சீரளபடை. ஆனா மிச்சம் உள்ளதுக்கு அந்தாங்கத்தோட இரட்டைத்தொடை சொந்தடைக்கு அடி சீர்லாம் சொல்ல மாட்டோம். அப்ப அடியிலையும் பார்க்க முடியும், சீர்லையும் பார்க்க முடியும்னா அது இலக்கண வகைத்தொடைகள். அடி சீர்கள்ல பார்க்க முடியாது, ஒரு பாடலுக்குள்ள மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா அவை இலக்கிய வகை தொடைகள். புரிஞ்சா? அப்ப எக்ஸாம்ல தொடை எத்தனை வகைப்படும் கொஸ்டின் கேட்டா 8 வகைப்படும். இலக்கண வகைத்தொடை எத்தனை வகைப்படும் கேட்டா 5 வகைப்படும். இலக்கிய வகைத்தொடை எத்தனை வகைப்படும் கேட்டா 1 வகைப்படும். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? அடுத்து இப்ப மோனைனா என்ன, எதுகைனா என்ன, ஒன்னொன்னா நம்ம சிம்பிளா பார்க்கிறோம். எதுக்கு எக்ஸாம்பிளே இல்ல, எக்ஸாம்பிள் நான் மொத்தமா தொடை உங்களுக்கு சொல்லும் போது சொல்றேன். இப்ப கவனிச்சுட்டா புரியுது இல்லையா? ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. 1 மோனை. மோனை மோனை அப்படின்னா செய்யுளில் முதல் எழுத்துகள் ஒன்றி வர தொடுப்பது. மோனைனா செய்யுளில் முதல் எழுத்துகள் ஒன்றி வர செய்யுளில் முதல் எழுத்துகள் ஒன்றி வர தொடுப்பது. இவருங்க செய்யுள்ள முதல் எழுத்து ஒன்றி வந்தா மோனை, அது அடியில ஒன்றி வந்தா அடிமோனை, சீர்ல ஒன்றி வந்தா சீர்மோனை. மோனையில மட்டும் நாம இணை எழுத்துக்களை ஏற்றுக்கொள்வோம். கவனம், அதான் மோனையில மட்டும் இணை எழுத்தை ஏற்றுக்கொள்வோம். இணை எழுத்து, இணை எழுத்து, இணை எழுத்து. இது உயிர்ல. மெய்யில பார்க்கும்போது க அப்படி இருக்குன்னா கக்கா கிக்கி குக்கு கேக்கே கை கோகோ கௌ எது வந்தாலும் இணை எழுத்து. ஒருத்தர கா இருக்கு, ஒருத்தர கே இருக்கு, எடுத்துக்கலாம். ஒருத்தர பா இருக்கு, இன்னொருத்தர பூ இருக்கு, எடுத்துக்கலாம். ஒரு இடத்துல தோ இருக்கு, இன்னொருத்தர கே இருக்கு, எடுத்துக்கலாமா? அது தாவரிசை, இது கவரிசை, எடுத்துக்கூடாது. அப்ப பாயிண்ட் 2, மோனையில் இணை எழுத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படும். அத புரியுதா? புரியுதா? எங்க மட்டும்? மோனையில மட்டும். மோனையில் இணை எழுத்துகள், மோனையில் இணை எழுத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. புரியுதா? எக்ஸாம்பிள் பின்னாடி பார்க்கலாம். உயிர் எழுத்து ஆ இ ஈ. உயிர்மெய் இணை எழுத்துனா கானா காவரிசை, சானா சாவரிசை, பானா பாவரிசை. அதுக்குள்ள இருக்க எழுத்து மட்டும் எடுத்துக்கலாம், வேற எழுத்து எடுத்துக்கூடாது. பாவரிசைக்கு காவரிசைக்கு தாவரிசை எடுத்துக்கூடாது, பாவரிசைக்கு மாவரிசை எடுத்துக்கூடாது. பாவரிசைக்குள்ள என்னன்னா இருந்தாலும் எடுத்துக்கலாம். எதுவும் ஒரு பிரிக்க அப்படி எடுத்துக்கலாம். அந்த வருஷத்துல எழுத்து இது தலையில பார்க்கும்போது பார்க்கும்போது மட்டும் அவங்க கேக்குறது இணை எழுத்துனா இக்கு இங்கு இச்சுக்கு இஞ்சி இங்கு இணை சொல்றாங்க. அப்ப இது மாதிரி இல்லையா கேக்குறாங்க. அது மாதிரி இல்ல, இங்க இணை எழுத்து அந்தந்த வரிசை எழுத்து. ஒரு வரிசைனா அந்த வரிசையோட எழுத்துக்களை எந்த எழுத்தினாலும் என்ன பண்ணிக்கலாம், முதல் எழுத்துக்கு எடுத்துக்கலாம். அடுத்து வாங்க, 2வது என்னது, எதுகை. செய்யுளில் முதல் எழுத்துகள் அளவொத்து அளவொத்து அப்படின்னா தன் மாத்திரை அளவால் ஒன்றி. செய்யுள் முதல் எழுத்துகள் அளவொத்து செய்யுளில் முதல் எழுத்துகள் அளவொத்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது.
செய்யுளில் முதல் எழுத்துகள் அளவொத்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை தொடை எனப்படும். சரி, இப்ப விளக்கத்துல எதுவும் குழப்பம் இருக்கா? புக்ல அப்படிதான் கேட்பான், புக்லயும் அப்படிதான் இருக்கும். நீங்க இது வரைக்கும் என்ன படிச்சிருப்பீங்க? இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. இவங்களும் அதான் சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்க? முதல் எழுத்துகள் அளவொத்து. அளவொத்துனா அளவொத்துனா பிராக்கெட்ல என்ன போட்டுருக்கோம்? மாத்திரையளவால் ஒன்றி. எழுதுறீங்களா? எழுதுறீங்களா? ஒன்றி இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது. இப்பயும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வர்றதுதான். இங்க பாருங்க, முதல் எழுத்து ஒன்னா இருக்குன்னு சொல்லல, மாத்திரையளவால் ஒன்றணும்னு சொல்லியிருக்காங்க. கவனிங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் அடுத்த வரி என்ன வரும்? நிற்க அதற்கு தக. இப்ப முதல் கக்க, ரெண்டாவது இருக்குது நீ. இது எத்தனை மாத்திரை? குறில் ஒண்ணு. இது எத்தனை? குறில் ஒண்ணு. இது இற்று, இது இற்று. முதல் எழுத்து மாத்திரையளவால் ஒன்றி இருக்கு, இரண்டாவது எழுத்து தன் எழுத்தால் ஒன்றி இருக்கு. கரெக்டா? இப்ப சொல்லி கேட்பாங்க, ஏன் சார் முதல் எழுத்து குறிலா இருந்து ரெண்டாவது எழுத்து நெடிலா இருந்து ரெண்டாவது எழுத்து ரெண்டுலயுமே ஒரே மாதிரி இருந்தா அது எதுகை எடுத்துக்க கூடாதுன்னா அதுவும் எதுகை தான். ரெண்டாவது எழுத்து ஒன்னா இருந்தா எதுகை தான். ஆனா சிறந்த எதுகை என்பது முதல் எழுத்து மாத்திரையளவால் ஒன்றி இரண்டாம் எழுத்து தன் அளவால் ஒன்றி இருக்கணும், ஒரே மாதிரி எழுத்தை பெற்றிருக்கணும். சிறந்த எதுகை என்பது இந்த மாதிரி சொல்லுவாங்க. புரியுது இல்லையா? இல்ல மாறி வந்தாலும் ரூல்ஸ் இல்லையா? ரெண்டாவது எழுத்து ஒன்றி வந்தாலும் எதுகை தான். புரியுது? ஆனா சிறந்த எதுகை என்பது இப்படி கருதப்படும். அப்ப அடியில இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் அடி எதுகை, சீர்ல இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் சீர் எதுகை. புரிஞ்சுச்சா? ஈஸியா கஷ்டமா? ஈஸி. அடுத்த வாரம் இயைபு. இயைபு தொடை. இயைபு தொடை ஒரு செய்யுள் அடியின் ஒரு செய்யுள் அடியின் ஒரு செய்யுள் அடியின் இறுதி எழுத்தோ ஒரு செய்யுள் அடியின் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ ஒரு செய்யுள் அடியின் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ மற்ற அடிகளின் இறுதியிலும் ஒரே மாதிரியாக ஒன்றி வருவது. ஒரு செய்யுள் அடியின் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ மற்ற அடிகளின் இறுதியிலும் என்ன பண்ணணும்? ஒரே மாதிரியாக ஒன்றி வருவது. ஓகேவா? இல்லையா? அடுத்த பாயிண்ட். இப்ப கவனிங்க, ஒரு செய்யுள் அடியோட இறுதி எழுத்தா இருக்கலாம், அசையா இருக்கலாம், சீரா இருக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு பாட்டு வேணா சிம்பிளா சொல்றேன், நீங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இங்க பாட்டு வரியில தெரிஞ்சாதான் ஈஸியா புரியும். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, கொண்டல் கோபுரம், அண்டையில் கூடும், கொடிகள் வானம் படிதர மூடும், கண்ட பேரண்டம் தண்டலை நாடும், கனக முன்றில் அடம் விளையாடும். இது ஒரு பாட்டு இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அடி எங்க இருக்கு? பாட்டு கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும் இருக்கு இல்லையா? இருக்கு இல்லையா? இங்க பாருங்க, ஒரு செய்யுள் அடியின் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ. எழுத்துனா கடைசி எழுத்து மட்டும், அசைனா 2-3 எழுத்து, சீர்னா மொத்தமா. புரியுது இல்லையா? இந்த பாட்டுல இப்ப என்ன இருக்கு? ஒன்று இருக்கு, எழுத்து ஒன்று இருக்கு, அசை ஒன்று இருக்கு, சீர் ஒன்று இருக்கு. ஏதாவது ஒண்ணு எழுத்தா இருக்கலாம், அசையா இருக்கலாம். அப்ப அசை. இங்க பாருங்க, ஒரு செய்யுள் அடியின் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ மற்ற அடிகளின் இறுதியிலும் ஒரே மாதிரியாக ஒன்றி வருவது. இது அடிக்குள்ள ஒன்றி வந்தா இதுக்கு பேர் என்னது? அடி.
சீர் பார்க்கும்போது இன்னொன்னு கவனிங்க, எல்லாத்துக்கும் இதான் 1வது சீர் 2வது சீர் 3வது சீர் 4வது சீர் கரெக்டா? இயைபு பார்க்கறப்ப மட்டும் இதுதான் 1வது சீர், இது 2வது சீர், இது 3வது சீர், இது 4வது சீர். ஏன்னா மத்த எல்லாத்துக்கும் இதான் 1 2 3 4. இயைபுக்கு மட்டும் எங்க இருந்து பார்ப்போம், பின்னாடி இருந்து 1 2 3 4 மட்டும் ஞாபகம் வச்சு வேணும் பார்த்து எழுதிக்கோங்க. அப்ப அடியில வந்தா அடி இயைபு, சீருக்குள்ள வந்தா சீர் இயைபு. நீங்க இப்ப லாஸ்ட் பாருங்க, கடைசி எங்க இருக்கு, கூடும் இம் இருக்கா, இதுல வேற எங்க இருக்கு, இம்ம இல்ல இருக்கு, இங்க இம் இருக்கு. அப்ப இது சீர்ல வந்தனால இது பேர் என்னது, சீரி. அப்ப அடியில வந்தா அடி இயைபு, சீருக்குள்ள வந்தா சீர் இயைபு. அடுத்து போலாமா, முரண் தொடை. இது உங்களுக்கு பேசிக்கா விஷயம், ஓகேவா? நம்ம क्वेश्चन எதுல கேட்பாங்களோ அது அடுத்து தான் வரும். அதுக்கு அடிப்படையா புரிஞ்சுக்கோங்க. நான் அதை பத்தி ரொம்ப டீடைலா சொல்லி எக்ஸாம்ல எழுதி போடல, ஏன்னா தேவையில்லை. நமக்கு அடுத்ததான் क्वेश्चन வரும், அப்ப அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். இது மேலோட்டமா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஓகேவா? அடுத்து போலாமா, நெக்ஸ்ட் ஒன் எழுதிக்கோங்க. முரண் தொடை. செய்யுளில் முரண்பட்ட சொற்கள் பயின்று வருவது. செய்யுளில் முரண்பட்ட சொற்கள் செய்யுளில் முரண்பட்ட சொற்கள் பயின்று வருவது. ஆப்போசிட் சொல். எப்பவுமே முரண்பட்ட சொல் மீன்ஸ் இம்மை மறுமை. இன்பம் துன்பம், உண்டு இல்லை, உயர்வு தாழ்வு, இருள் இருள் அருள், மருள் தெருள். மருள்னா மயக்கம், தெருள்னா தெளிவு. புக்ல வாசனை தெரியும். இருள் மருள் தெருள் அருள் பார்த்து. அண்மை செய்மை, அகம் புறம், அறம் மரம். அறத்திற்கே அன்பு சார்பு என்பர் அறியா, மரத்திற்கும் அன்பே துணை. அப்ப அறம் மீன்ஸ் மரம், அகம் மீன்ஸ் புறம். அப்ப நான் சொல்லுங்க ஆப்போசிட் சொல். நல்லா கவனிங்க. அடிக்குள்ள முரண்பட்ட சொல் வந்தால் அடிமுரண், சீருக்குள்ள முரண்பட்ட சொல் வந்தால் சீர்முரண். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு மாலை முழுதும் விளையாட்டு. அப்ப மேல காலை, கீழே மாலை. அப்ப காலை மாலை காலை மாலை அடிமுரண். ஒரே அடி இருக்கு, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அப்ப ஒரே அடிக்குள்ள வந்தா சீர்முரண். அப்ப அடிகள்ல வந்தா அடிமுரண், சீர்கள்ல வந்தா சீர்முரண். புரியுதா புரியுதா? அப்ப ஆப்போசிட் சொல் வச்சு क्वेश्चन கேட்பா. செய்யுளில் முரண்பட்ட சொற்கள் பயின்று வருவது. நீ அடி சீர்ல எழுத வேணாம், எக்ஸாம்பிள்லாம் வேணாம், முரண்பட்ட சொல் பயின்று வருது. அடுத்து வா, அளவடை தொடை. அஞ்சு என்ன தொடை? அளவடை தொடை. செய்யுளில் அளவடை சொற்கள் பயின்று வருவது. செய்யுளில் செய்யுளில் அளவடை சொற்கள் பயின்று வருவது. சரி, இப்ப நான் உங்களை கேட்கிறேன், செய்யுள் அடிக்குள்ள பயின்று வந்தா அடி அளவடை, சீர்குள்ள பயின்று வந்தா சீரல். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை. மேல எடுப்பதுவும் கீழே எடுப்பதுவும் அப்ப என்னது? அடியால் வந்துச்சுன்னா அடியால் இல்ல. கடா ஆ யானை, கதூவும் ஊரன். அப்ப கடா ஆ கதூவும் சீர்ல வந்தா சீரளவடை. அப்ப அடியில வந்தா அடி அளவடை, சீர்ல வந்தா அர்த்தம். புரியுதா புரியுதா? இப்ப இந்த அஞ்சையும் அளவெடுத்து வர எழுத்துக்கள் ஒரே எழுத்துக்களா இருக்கணும்ங்கற அவசியம் தேவையில்லை. அதான் கடா ஆ அளபடி மாதிரி வார்த்தை வரணும். இது நம்ம பார்த்தோம்ல, ஆ அதன் முந்தானத்து, ஓ ஓதல், கடா ஆ, படுவும், உலா அர், உராமை, அந்த மாதிரி வார்த்தைகள் வரும். ஒன்னா இருக்கணும் அவசியம் இல்லை. அது அடியில் வந்தா அடி அளபடி, சீல வந்தா சீல அளபடி. பின்னாடி எக்ஸாம்பிள் போட போலாம். நான் இங்கேயும் சொல்லி அங்கேயும் சொல்லி அது ரெட்ட வேலையா இருக்கும்.
அதனால நான் எக்ஸாம்பிளே சொல்லாம போயிட்டு இருக்கேன். இப்ப பார்த்து இந்த அஞ்சும் எதுகை, மோனை, ஈவு, முரண், அளவடை இது அஞ்சும் அடிகள்லையும் பார்க்க முடியும், சீர்களையும் பார்க்க முடியும். இப்ப நாம சொல்ல போறோம் மூணும் அடி சீர்ல வராது, பாட்டுக்குள்ள வரும். எழுதிக்கோங்க. ஆறாம் அந்தாதி தொடை. அந்தாதிக்கு பிரிங்க அந்தம் கூட்டல் ஆதி. அந்தாதி தொடை. அந்தாதின் அன்னை மணி கீழே அந்தம் கூட்டல் ஆதி. அந்தம்னா இறுதி, ஆதினா முதல். அப்ப முடிவை முதலாக வைத்து பாடுகிற ஒரு வகையான தொடை. அந்தம்னா இறுதி, ஆதினா முதல். அப்படி மட்டும் போட்டு கீழே விளக்க எழுது. ஒரு செய்யுள் அடியின் ஒரு செய்யுள் அடியின் இறுதி எழுத்தோ ஒரு செய்யுள் அடி இறுதி எழுத்தோ அசையோ சீரோ ஒரு செய்யுள் அடியின் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடுத்த அடியின் முதலாக வர பாடுது. கவனம். இதே மாதிரி மாணவர்கள் வேலை பார்த்தோம். ஒரு செய்யுள் அடியின் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ இறுதியில் ஒன்றி வருவது ஈவு. இது எப்படின்னா ஒரு செய்யுள் அடியின் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடுத்த அடியின் முதலாக வர பாடுது. அப்ப முடிவை முதலாக வைத்து பாடுவதா? ஆமாவா இல்லையா? இந்த பாட்டை பாருங்க. தாமரை போலும் தன்மதி என்ன முடியுது? இல்ல எந்த எழுத்துல முடியுது? தீ. அசையில முடிஞ்சா மதி, சொல்ல முடிஞ்சா தன்மதி. அப்ப தீல முடியலாம், மதியில முடியலாம், தொடங்கலாம், தன்மதியில தொடங்கலாம். இங்க தன்மதி போலும் நின் வதனம். வதனம்னா முகம். அடுத்து என்ன ஆரம்பிக்கும்? நின் வதனம் போலும். ஏன்னா எது முடியுதோ அதை இது என்ன பண்ணும்? முதலாக வச்சு பாடிக்கிட்டே போகும். அப்ப அந்தத்தை ஆதியாக வைத்து பாடிக்கிட்டே போனா தமிழ்ல அதுதான் அந்தாதி. அர்த்தம் புரியுதா? காரைக்கால் அம்மையார் எழுதியது அற்புத திருவந்தாதி. புரியுது? அதுதான் தமிழ்ல தோன்றிய முதல் அந்தாதி. அதுக்கப்புறம் கம்பர் எழுதிய சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, அபிராமி பட்டர் எழுதிய அபிராமி அந்தாதி, நிறைய நூல்கள் தோன்றுச்சு. ஓகேவா? அப்படி நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தாமரை போலும் தன்மதி, தன்மதி போலும் நின் வதனம், நின் வதனம் போலும். அப்ப முடிவை முதலாக வைத்து பாடுவது அந்தாதி. அன்னைக்கு அடி சீர்ல வருமா? ஒரு பாட்டுக்குள்ள வரும். அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து வாங்க. எதை மேடம்? ஒரு செய்யுள் அடியின் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடுத்த அடியின் முதலாக வர பாடுவது. ஒரு செய்யுள் அடியின் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடுத்த அடியின் முதலாக வர பாடுவது. போட்டாச்சா? போட்டீங்களா? அடுத்தது இரட்டை தொடை. இரட்டை தொடை செய்யுளில் ஒரே சொல் இருமுறைக்கு மேற்பட்டு வர பாடுவது. அவ்வளவுதான். செய்யுளில் ஒரே சொல் இருமுறைக்கு மேற்பட்டு வர பாடுவது. செய்யுளில் ஒரே சொல் இருமுறைக்கு மேற்பட்டு வர பாடுவது. நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு பாட்டுக்குள்ள 2 தடவை ஒரே சொல் வந்தா இரட்டை தொடை. தப்பு. குறைஞ்சது 3 தடவை. ஏன்? இருமுறைக்கு மேற்பட்டு. அப்ப மினிமம் எத்தனை தடவை? 3. அதிகபட்சம் 4, 5, 6 தடவை. எனக்கு ஏதாவது சொல்லுங்க. திருக்குறள்ல செல்வத்துள் செல்வம், செல்வம் 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 அப்படி செல்வம் வருது இல்ல? அதான் அப்புறம் வேற
தமிழ்ல ஒரே சொல் பற்று. 6 தடவை ஒரே சொல். பற்றுக, பற்றற்றான், பற்றினை, அப்பற்றை, பற்றுக, பற்று, விடல். ஒரு குறள்ல 6 வார்த்தை இருக்கிறது. 7 சீர் தான். 7 சீர்ல 6 வார்த்தை தமிழ் பற்று பயன்படுத்த முடியுமா? ஆனா வள்ளுவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நீங்க அவன் சாதாரண எழுதக்கூடாது. யாருமே போறீங்க தெரியாது. வள்ளுவர் யாருமே போறீங்க தெரியாது. காலம் என்பது கிமு 31ஆம் நூற்றாண்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால திருவள்ளுவர் ஆண்டு கண்டுபிடிக்க சொன்னா கொடுக்கப்பட்ட வருஷத்தோட 31 கூட்டினா திருவள்ளுவர் ஆண்டு கிடைச்சிடும். இப்ப 2024 பிளஸ் 31 கூட்டினா 2055. இந்த வருஷத்தோட திருவள்ளுவர் ஆண்டு 2055. இதே மறைமலைகளால் கண்டுபிடிச்சு சொன்னதுதான். எல்லாரும் வேற வேற காலம் சொன்னாங்க. அவர் தான் கிமு 31 சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் திருவள்ளுவரை யாருக்கும் தெரியாது. அவர் இப்படிதான் இருப்பார். அப்ப நம்ம பார்க்க ஒரு படம், அது ஒரிஜினல் படம் கிடையாது. வேணுகோபால் சர்மா வரைஞ்சு கொடுத்து அவர் இப்படி இருந்திருப்பாரு புரிதலையா அப்படின்னு வரைஞ்சு கொடுத்த படம். இப்ப அதவே நம்ம மாத்திட்டாங்க. காவி உரை கிழித்து RSS வள்ளுவர், தொப்பி போட்டு இஸ்லாமிய வள்ளுவர், அப்புறம் சிறுவர் போட்டு கிறிஸ்டின் வள்ளுவர். இன்னைக்கு என்ன மேடம்? அது என்னன்னா நம்ம கற்பனை. சரி, இவ்வளவு பண்ண ஒருத்தர், அப்ப அவர் வந்து ஒரு கற்பனை. ஆனா நம்ம புக்ல என்ன இருக்கும்? திருவள்ளுவர் பிறந்த ஊர் மயிலாப்பூர், அது பொய். திருவள்ளுவருடைய மனைவி வாசுகி, அதுவும் பொய். இதெல்லாம் தெரியுது, கட்டுக்கதைகள். கதையை வச்சு நம்ம சொல்லிக்கிறோம். பொழுதுல வேற யாருமே முதல்ல தெரியாது. தலைவர் கூட கேட்பாங்க, என்கிட்ட ஐயா எதுக்கு இவர் மயிலாப்பூர்ல பிறந்தாங்க, ஏன் இவர் சைதாப்பேட்டையில பிறக்கல, ஏன் இவர் கீழ்பாக்கத்துல பிறகு மேடம், ஏன் இவர் வந்து கோயம்பேட்டில் பிறக்கல அப்படின்னா அவரை ஒரு பிராமணராக சித்தரிக்க இந்த தமிழ் சமூகம் முயற்சி பண்ணுச்சு. மயிலாப்பூர் பிராமணர் அதிகமாக வாழ்ற இடம், புரியுது இல்லையா? அப்ப அவளை தவிர வேற எவாலும் தமிழ் உயர்வு பெறக்கூடாது. அது உண்மை. அவங்க விரும்பினாங்க. அதனால என்ன பண்ணாங்க, அவரை அதுக்குள்ள வச்சுட்டாங்க. நிறைய வாரம் காசிமேடு வள்ளுவர் சொல்லக்கூடாதா சார், வண்ணாரப்பேட்டை வள்ளுவர் சொல்லக்கூடாதா, ஏன் இது சென்னையில தானே இருக்கு, அதே குறிப்பிட்ட ஒரு ஏரியா மட்டும், அவ்வளவுதான். அந்த தமிழ் சமூகம் வச்சுக்கிச்சு. ஆனா பிராமணர்கள் இந்த தமிழுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்தால் மறுப்பதற்கு இல்லை. ஓவே சாமிநாத ஐயர் என்கிற ஒருவர் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ் இவ்வளவு நூல்கள் கிடைச்சிருக்கு, இவ்வளவு நூல்கள் பதிப்பிச்சிருக்க முடியாது. யார் காப்பார் என்றிருந்த தமிழை நான் காப்பேன் என வந்தவன் புக்ல படிச்சிருக்கீங்களா? தமிழ் பதிப்பு துறையின் வேந்தன், தமிழ் பதிப்புலகின் தந்தை, புரியுதுலையா? தமிழ் பதிப்பு செம்மல், மகாமகோபாத்தியாய, தமிழ் தாத்தா, அவ்வளவு பேர் வந்தாருக்கு. புரியுதுலையா? கொடுமுடி ஆற்றங்கரையில் அவர் அறிந்தெடுத்த ஒளிச்சுவடிகளை பதிப்பித்து இந்த தமிழ் இலக்கியங்கள் உருவாச்சு. இவர் இல்லைன்னா இந்த 8 தொகையும் 10 பாட்டும் 50 காப்பியங்களும் ஆத்தோட போயிடும். நம்ம சந்தோஷமா இருப்பான். அதாவது வருத்தப்படுறான், இருந்தாலும் ஏன் சார் தேவையில்லாத பழைய சொத்தை சாப்பிட்டு படுத்திக்காம போய் அப்படி அரிச்சு எடுத்து முடி சிலபஸ் சுத்தம் தான் சார். எவ்வளவு சிலபஸ் வர்றதுக்கு காரணம் யாரு? ஆனால் அவங்க செய்யற பணி எவ்வளவு நடப்பு, அது ஈஸியா நம்ம சொல்றோம். பின்வந்த சீவை தாமோதரனார் புக்ல கவனம். தமிழ் பதிப்புலகின் தலைமகன், தமிழ் பதிப்புலகின் தந்தை ஊவேசா, தமிழ் பதிப்புலகின் தலைமகன் சீவை தாமோதரனார். நான் இலக்கியம் நடத்தும் போது உங்களுக்கு இதெல்லாம் சொல்லுவேன். எழுதுறப்ப எழுதிக்கலாம், அழைப்பு காதுல வாங்கிக்கோ. ஓகேவா? அப்ப ஒரே சொல் 2 முறைக்கு மேல. ஏன் நான் வள்ளுவரை சொல்றேன்னா, பற்று ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, உதடு ஒட்டக்கூடாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மேல் கீழ் இதழ்கள் பொருந்தாமல் எழுதப்படுகிற குறள் இப்பு இம்மு. அந்த இப்பு இம்மு வராம ஒரு குறள் வச்சா, புரியுது இல்லையா? ஏன்னா யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன், இப்பு இம்மே வராது. கேட்பாங்க, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். ஏன் இந்த குறளை ஒரு உதடு ஒட்டாமல் படைத்தாரு? இந்த உலகத்தில் எந்த பொருளின் மீதும் பற்று கொள்ளாத, புரியுது இல்லையா? பற்று உனக்கு வந்துச்சுன்னா துன்பம் உனக்கு வந்துடும். பற்று நீ உனக்கு இல்லைன்னா துன்பம் உனக்கு வராது. அப்ப இந்த உலகத்துல பற்று இல்லாம நீ வாழ கத்துக்கோன்னு சொல்றாரு. அந்த இடத்தில் உதடு பற்றி இருச்சுன்னா தான் சொன்ன குறளுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். உனக்கு புரியுதா? பற்று இல்லாம வாழணும்னு சொன்னாங்கல்ல, இங்க யாதனின் யாதனின் நீங்கிய மோதல் அதனின் அதனின் இலன். ஒருவன் எந்தெந்த பொருட்களின் மீதெல்லாம் பற்று நீங்கி இருக்கிறானோ அவனுக்கு அந்தந்த பொருட்களால் எவ்வித துன்பமும் வருவது இல்லை. அர்த்தம் புரியுதா? ஏன் திருமணம் கூட சொன்ன, ஆசை படப்பட ஆகி வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே. ஆசை படப்பட ஒரு கஷ்டம் வந்துகிட்டே தான், ஆசையை விடவிட துன்பம் ஒண்ணு விட்டு பிரிஞ்சு போய்கிட்டே தான்.
அப்ப பற்றில்லாம இருக்கணும் தானே இப்ப இன்பு அவர் பற்றில்லாம இருந்தார். இப்ப இங்க என்ன சொல்றாரு? பற்றுன்னு சொல்றாரு. என்ன இந்த தானே சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பற்றில்லாம இருக்கணும்னா ஆமா தானே? இப்ப பற்றுன்னு சொல்றாரு. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுக. என்ன சார் இந்த தான் இப்ப பற்றுக 6 தடவை பற்றுன்றான். என்ன சொல்றா தெரியுமா? பற்றணும் நீ முடிவு பண்ணிட்டா இறைவனின் பாத அடிகளை மட்டுமே பற்றி கொள்ள. இந்த பற்று நீ பிற பற்றுகளில் இருந்து நீங்குவதற்கு காரணமாக இருக்கும். அர்த்தம் புரியுது அவர் சொல்றது? பற்றே இருக்கக்கூடாது. அப்படி நீ பற்றணும் முடிவு பண்ணிட்டா இறைவனின் பாதத்தை மட்டும் பற்று. அந்த பற்று நீ பிற பற்றுகளில் இருந்து நீங்குவதற்கு வழிவகை செய்யும். அப்ப ஏன் 6 முதல் ஒரு ஒட்டுச்சு? இறைவனை பற்று 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 பற்று, இறைவனுடைய பாதத்தை பற்றுன்னு சொன்னா அதனால ஒரு ஒட்டுச்சு, அங்க ஒட்டல. அப்ப வள்ளுவர் சும்மா சாதாரணமா குரல் எழுதிட்டார் அப்பெல்லாம் இருந்தது. அவர் எழுதிய குரல் ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு பொருள், எவ்வளவு விஷயம் எழுதினார். வாழ்க்கையில் நமக்கு எது வேணும் வேணாம் தேவை இருக்குது தேவையில்லை எல்லா விஷயங்களும் திருக்குறள் உண்டு. புரியுது? பைபிள் கருத்துக்கள் உண்டு திருக்குறள். தெரியுமா உங்களுக்கு? பைபிள் என்னுடைய நண்பர் கூட ஒருத்தர் என்ன பண்ணாரு, பைபிள் பிளஸ் திருக்குறள் 2 வச்சு PhD ஆய்வு பண்ணார். அதுக்கு என்னென்ன கருத்துக்களை இந்த நூல் சொல்லியிருக்கு. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 31 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன பண்ணாரு? பிறந்திருந்தார். புரியுது? அதுல சில பேர் பைபிள் உள்ள கருத்தை இவர் படிச்சு புரிஞ்சிருப்பாங்கன்னா அதனுடைய காரணம் என்னது? முற்பட்ட காலம். அப்ப விவிலியத்திற்கு முன்பே இந்த கருத்துக்களை அவர் என்ன பண்ணியிருக்காரு? சொல்லியிருக்காரு. அப்ப அவ்வளவு காலத்தால் மூத்தவராக யார் இருந்திருக்கா? திருவள்ளுவர் இருந்திருப்பார். உண்மையா? நீங்க நிறைய இடத்துல வர அந்த வார்த்தைகள் எல்லாமே திருக்குறளோடு பொருந்திப்போம். அதுக்கான காரணம் அதுதான் சொன்னாங்க. புரியுது? அப்ப ஒரே சொல் 2க்கு மேற்பட்ட முறை வந்தா இரட்டை தொடை. அது எந்த குரலா வச்சு? தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சை. புக்ல வருதுங்க. பொருள் அல்ல வரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். இருக்கா இருக்கா இல்லையா? அப்ப 2 தடவை 3 தடவைக்கு மேல எங்க வந்தாலும் இரட்டை தொடை. அட் லாஸ்ட் ஒன் செந்தொடை. மேலே சொல்லப்பட்ட லாஸ்ட் ஒன் செந்தொடை. மேலே சொல்லப்பட்ட எந்த தொடைகளும் மேலே சொல்லப்பட்ட எந்த தொடைகளும் அமையப்பெறாத செய்யுள். அமையப்பெறாத மேலே சொல்லப்பட்ட எந்த தொடைகளும் அமையப்பெறாத செய்யுள் செந்தொடை செய்யுள் எனப்படும். செந்தொடை செய்யுள் எனப்படும். இப்ப இந்த பாட்டுல எதிரி இருக்காது, மோனை இருக்காது, ஈவு இருக்காது, முரண் இருக்காது, அளவை இருக்காது, அந்தாது இருக்காது, இரட்டை தொடை இருக்காது. மொத்தம் இது ஒரு செய்யுளாவே இருக்காது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அப்படிதானே? ஏன் தொடையற்ற பாட்டு நடையற்று போகும். தொடை ஒரு நயம் இல்லையா பாட்டுக்குள்ள அதை மக்கள் ரசிக்க மாட்டாங்க. அது மக்கள் மத்தியில பிரசித்தி பெற்ற பாடலாக இருக்காது. அதனால தொடையற்ற பாட்டு நடையற்று போகும். புலவர்கள் போட்டியின் காரணமாக மட்டுமே எந்தவித தொடையும் பயன்படுத்தாமல் ஒரு செய்யுள் எழுதுவாங்க. அப்படி எழுதப்படுகிற செய்யுளுக்கு பேரு செந்தொடை செய்யுள். புரிஞ்சுச்சா? இப்ப நெக்ஸ்ட் டாபிக் தொடை விகற்பங்கள். எழுதி வச்சுக்கோங்க. இப்பதான் எனக்கு கண்டுபிடிக்கும். கவனமா கவனிங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பேசிக் அடிப்படை. இதை புரிஞ்சுட்டா ஈஸி. தொடை விகற்பங்கள். விகற்பம் அப்படின்னா தமிழ்ல மாற்றம். இந்த இடத்துல விகற்பம் சொல்லுங்க நிறைய பொருள் இருக்கு. அதுல ஒரு பொருள் மாற்றம். இந்த இடத்துல விகற்பம் அப்படின்னா மாற்றம். அப்ப விகற்பம் தான் மாற்றம். அப்ப தொடை விகற்பம்னா தொடை பெறுகின்ற மாற்றங்கள். அர்த்தம் புரியுதா? புரியுதா? இப்ப தொடை மொத்தம் எத்தனை வகைப்படும்? 8 வகை. இலக்கண வகைத்தொடை எத்தனை வகை? 5 வகை. இலக்கிய வகைத்தொடை எத்தனை வகை? 3 வகை. சரி, இப்போ நான் கேட்கிறேன். 2 சீர் இருந்தா குறளடி, 3 சீர் இருந்தா சிந்தடி, 4 சீர் இருந்தா அளவடி அல்லது நேரடி, 5 சீர் இருந்தா நேரடி, 5க்கு மேற்பட்டு இருந்தா பார்த்தோமா? இப்ப இந்த மேக்ஸிமம் மினிமம்ல விட்டுருங்க.
ஒரு அடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எத்தனை சீர் கட்டாயம் இருக்கும்? குறைஞ்சது 2, அதிகபட்சம் எவ்வளவு? கண்டிப்பா ஒரு அடியை எடுத்துக்கணும்னா எத்தனை சீர் இருக்கணும்? எத்தனை சீர் இருக்கணும்? 4 சீர். 2 சீர் இருந்தாலும் அடிதான், 3 சீர் இருந்தாலும் அடிதான். திருக்குறளோட முதல் அடி என்ன அடி? அளவடி அல்லது நேரடி. திருக்குறளோட 2வது அடி என்ன அடி? சிந்தடி. சில பேர் திருக்குறளோட 1.25 அடிப்பாங்கல்ல, அதுவே தப்பு. திருக்குறள் ஈரடி குறள் வெண்பா. மேல 4 சீர், கீழே 3 சீர். மேல இருக்கிறது அளவடி அல்லது நேரடி, கீழே இருக்கிறது சிந்தடி. அப்ப இனிமேல் திருக்குறளை 1.25 சொல்லவே கூடாது. ஏன்? 3 சீர் வந்தாலும் அடிதான், 2 சீர் வந்தாலும் அடிதான், 4 சீர் வந்தாலும் அடிதான். அப்ப கண்டிப்பா ஒரு அடின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சா அதுல எத்தனை சீர் கட்டாயம் இருக்கணும்? 4 சீர். 1வது சீர், 2வது சீர், 3வது சீர், 4வது சீர். மத்த எல்லாத்தையும் பார்க்கும்போது இது ஓகே. இங்க பாருங்க, எப்ப நீங்க இலக்கணத்துல இயைபு பார்க்க போறீங்களோ அப்ப இது 1வது சீர், இது 2வது சீர், இது 3வது சீர், இது 4வது சீர். ஏன்னா இயைபு எங்க இருந்து பார்ப்போம்? பின்னாடி இருந்து. ஓகேவா? சொல்றது புரியுதா? ரைட். இப்ப கவனி. இப்ப ஒரு அடின்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பா 4 சீர் இருக்கும். அதுல நம்ம நம்பர் போட்டு பார்த்துக்கிட்டோம். ஓகேவா? கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இடுப்பொடிந்த ஒருவன் குனிந்து மேலே கீழே முழித்தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர் இருந்தது. ஈனா இணை, போனா பொழிப்பு, ஓனா ஒருவு, கூனா கூளை, மேனா மேற்கதுவாய், கீனா கீழ்கதுவாய், மூனா முற்று. முற்று. இப்ப கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? இணை. 2 என்னது? பொழிப்பு. 3 என்னது? ஒருவு. 4 என்னது? கூளை. 5 என்னது? மேற்கதுவாய். 6 என்னது? 7 என்னது? கரெக்டா? நல்லா கவனிங்க. நம்பர் மறக்கக்கூடாது. இணை 1 2 ஒன்றி வர்றது, பொழிப்பு 1 3 ஒன்றி வர்றது, ஒருவு 1 4 ஒன்றி வர்றது, கூளை 1 2 3 ஒன்றி வர்றது, மேற்கதுவாய் 1 3 4 ஒன்றி வருது, கீழ்கதுவாய் 1 2 4 ஒன்றி வருது, முற்று 1 2 3 4 ஒன்றி வருது. இப்ப நல்லா கவனிங்க. இது பேரை மட்டும் ஞாபகம், நம்பர் ஈஸியா போட்டுக்கலாம். இணை, பொழிப்பு, ஒருவு, கூளை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று. ஓகேவா? இப்ப பாருங்க. 1 2 1 3 1 4 1 2 3 1 3 4 1 2 4 1 2 3 நம்பர் வச்சுக்கிட்டான். இல்ல உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா இதை வச்சுக்கணும். இடுப்பொடிந்த ஒருவன் குனிந்து மேலே கீழே முழித்தான். ஈனா இணை, போனா பொழிப்பு, ஓனா ஒருவு, கூனா கூளை, மேனா மேற்கதுவாய், கீனா கீழ்கதுவாய், மூனா முற்று. அர்த்தம் புரியுதா? எழுதிக்கோங்க. ஒன் பை ஒன்னா நீங்க எழுதிக்கோங்க. இப்ப நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. என்ன எதிரி, என்ன மோனை, என்ன இயைபு. ஓகேவா? படிச்சுக்கிங்க இருக்கீங்க? படிச்சது இல்லையா? எப்ப முடிச்சீங்க பாஸ் அவுட்? 2 வருஷம் 2022 இல்லையா? கொரோனா பாஜா. ஆஹா, அம்சமா இருக்கும்.
2 வருஷம் ஆச்சா 1 வருஷமா? அப்ப 2 வருஷமே. அப்ப 2 வருஷம் நீ காலேஜ் போலையா? போயிட்டேன் சார். இது ஆன்லைன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் ஆன்லைன்ல போச்சு. செகண்ட் ட்ரைனிங். எழுதிங்களா? இல்லையாச்சா? அப்ப இடுப்பொடிந்த ஒருவன் குனிந்து மேலே கீழே முடித்தான். ஈனா இணை, போனா பொழிப்பு, ஓனா உருவு, கூனா கூளை, மேனா மேற்கருவாய், கீனா கீழ்கருவாய், மூணா நம்பர்ல சொல்றேன்னா 1 2 1 3 1 4 1 2 3 1 3 4 1 2 4 1 2 3. நீங்க மனப்பாடம் பண்ண கூடாது. மனப்பாடம் பண்ணா மறந்து போயிடும். சொல்றது புரியுதா? லாஜிக்கை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சிம்பிள், ஈஸி. ஓகேவா? இப்ப கவனி. இப்ப இது தொடை விகற்பங்கள்ல கேட்பான். இலக்கண வகை துணைகள் மொத்தம் எத்தனை? இலக்கண வகை துணைகள் மொத்தம் எத்தனை? 5. எதுகை, மோனை, இயைபு, உடன், அளவடை. இந்த 5 தொடைகளும் இந்த 7 மாற்றங்களையும் பெற்று. புரியுதா? மோனை இருக்கா? இணை மோனை, பொழிப்பு மோனை, உருவ மோனை, கூளை மோனை, மேற்கருவை, கீழ்கருவை, முற்று மோனை. இணை எதிரி, பொழிப்பு எதிரி, உருவ எதிரி, கூளை எதிரி, மேற்கருவை எதிரி, கீழ்கருவை எதிரி, முற்று எதிரி. இணை இயைபு, பொழிப்பு இயைபு, உருவ இயைபு, கூளை இயைபு, மேற்கருவாய் இயைபு, கீழ்கருவாய் இயைபு, முற்று இயைபு. இணை முரண், பொழிப்பு முரண், உருவு முரண், கூளை முரண், மேற்கருவாய் முரண், கீழ்கருவாய் முரண், முற்று முரண். இணை அளவடை, பொழிப்பு அளவடை, உருவ அளவடை, கூளை அளவடை, மேற்கருவாய் அளவடை, கீழ்கருவாய் அளவடை, முற்று அளவடை. அப்ப 5 தொடைகள் இலக்கண வகை தொடைகள் சொன்னமா? 5. எத்தனை மாற்றங்களை பெறும்? 7 மாற்றங்களை. அப்ப 5 × 7 = 35. தமிழில் தொடை விகற்பங்களின் எண்ணிக்கை 35. தொடைகளின் எண்ணிக்கை 8. இலக்கண வகை தொடைகளின் எண்ணிக்கை 5. இலக்கிய வகை தொடைகளின் எண்ணிக்கை 3. தொடை விகற்பங்களின் எண்ணிக்கை 35. மேல தொடை விகற்பம் ஹெட்டிங் போட்டீங்கல்ல? புரியுதா? 35 எப்படி இருந்துச்சுன்னு? 5 தொடை 7 மாற்றங்களை பெறுது. அப்ப 5 × 7 = 35. அப்ப எக்ஸாம்பிள் क्वेश्चन கேப்பா, தொடை விகற்பங்களின் எண்ணிக்கை 35. எழுதுவோமாப்பா? எடுத்துக்காட்டுன்னு போடுங்க. இங்க பாருங்க, எப்படி எழுதணும்னு நான் சொல்றேன். நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க எனக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இங்க பாருங்க, 1ஆம் நம்பர்ல முதல் எழுத்து 1ஆ இருக்கு, 2ஆம் நம்பர்ல முதல் எழுத்து 1ஆ இருக்கு, 4ஆம் நம்பர்ல முதல் எழுத்து 1ஆ இருக்கு. அப்படி வச்சுக்கலாம். இப்ப இங்க முதல் எழுத்து 1 2 4 1 2 4 ஒன்று இருந்தா முதல் எழுத்து இருக்கிறதுனால மோனை. அப்ப ஆன்சர் கீழ்கருவாய் மோனை. இல்ல 1லயும் 4லயும் முதல் எழுத்து 1ஆ இருக்கு. அப்ப 1லயும் 4லயும் ஒன்று இருந்தா உருவு. இரண்டாவது எழுத்து ஒன்று முதல் எழுத்து ஒன்று இருந்தா மோனை. அப்ப உருவு மோனை. இல்ல முதல் எழுத்தே இல்ல. இப்ப இரண்டாவது எழுத்து வச்சுக்கலாம். 1ல இரண்டாவது எழுத்து, 2ல இரண்டாவது எழுத்து, 3ல இரண்டாவது 1ஆ இருக்கு. அப்படி வச்சுக்கிட்டா 1 2 3 கூளை. இரண்டாவது எழுத்து ஒன்று இருந்தா எல்லை. அப்ப ஆன்சர் கூளை. அர்த்தம் புரியுதா? இல்ல பின்னாடி இருந்து வருது லாஸ்ட் எழுத்து. என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, இங்க 1 இங்க 2. அப்ப 1ல இதால இதுக்கு இயைபுக்கு எப்பவுமே இங்கே வரணும். இந்த நம்பரை பாத்திர கூடாது. இயைபுக்கு 1 3. அப்ப 1 3 ஒன்று இருந்தா என்னது? பொழிப்பு. கடைசி எழுத்து ஒன்று இருந்தா இயைபு. அப்ப ஆன்சர் பொழிப்பு இயைபு. புரியுதா? புரியுதா? அது என்னன்னு பார்க்கணும். அது எத்தனாவது எழுத்துல இருக்கு, எதுலையா மோனையா என்னன்னு செக் பண்ணி ஆன்சர். இப்ப எனக்கு எழுதி காட்டலாமா? எழுதுங்க பாப்பா. எழுதுனாதான் டவுட் வரும். அடிச்சுக்கவா? இப்ப தெரிஞ்சிருக்க 2 நிமிஷத்துல என்னென்ன புரிஞ்சிச்சுன்னு இப்ப தெரியும். ஓகேவா? நீங்க என்னென்ன புரிஞ்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் என்ன? மோனை மட்டும். அப்ப மோனை மட்டும் கண்டுபிடி. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன். இங்க பாருங்க, நான் இடம் பார்த்தாலும் எழுதிருக்கேன். நீ ஒரே சென்டென்ஸ் ஒரே வரியா தான் இருக்கும். இடம் பார்த்தாலும் நான் கேள்வி எழுதிருக்கேன். 4 சீர் இருக்கான்னு பாத்துக்கோங்க.
இங்க பாருங்க, என்ன கேட்டிருக்கோமோ அதை மட்டும் நீங்க எழுதினா போதும். அதுக்குள்ள இருக்க மத்த இலக்கணங்களை செக் பண்ணாதீங்க. எதுகைனா எதுகை மட்டும், மோனைனா மோனை மட்டும். நான் சொல்லணும், நீ அதை மட்டும் ஜெயிக்க இருந்தாலும் நான் சொல்றேன். ஆமா, நீ அட்வான்ஸா எதுவும் பண்ணிக்கல. ஆமாவா? எங்க பாப்போம் எத்தனை பேருக்கு ஆன்சர் ஈஸியா புரியுதுன்னு. மோனைனா முதல் எழுத்து பாருங்க, எதுகைனா ரெண்டாவது எழுத்து பாருங்க, இயைபுனா கடைசி பாருங்க, முரண்னா ஆப்போசிட் சொல் செக் பண்ணுங்க, அளபடினா அளபடி சொல் செக் பண்ணுங்க. என்னாச்சு? நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணி எழுதணும்னா பென்சில் இருந்தா பென்சில் எழுதுங்க. அப்புறம் ஆன்சர் சொல்லும்போது பேனல் எழுதிக்கோங்க. வேணா அப்புறம் அனுப்பிச்சிக்கலாம்ல. அது மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸ்ல வரும்போது கண்டிப்பா பென்சில் கலர் பென்னோட வந்துடணும். ஏன்னா நீங்க சந்திப்பிழை நீக்கமோ உணர்ச்சி விதிகளோ பகுவது உறுப்பிலக்கணமோ நிறைய நீங்க எழுதி காட்டணும் மாடல் சொல்ல சொல்ல. புரியுது இல்லையா? அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டிப்பா கலர் பென் பென்சில் டவுட் ஆகும். ரீடிங் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன கேட்டிருக்கோம்? எழுது என்ன? சீக்கிரம் முடிச்சு விடுங்க. எவ்வளவு நேரம்? மோனைனா முதல் எழுத்து, எதுனா ரெண்டாவது எழுத்து. டக் 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 செக் பண்ணுங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லுங்க. மோனை செக் பண்ணா முதல் எழுத்து பாக்க சொல்றாங்களா? முதல் எழுத்து நீங்க செக் பண்ணுங்க. 1 2 3 4 சீருங்க. இருள் சேர் இருவினையும் சேரா இறை. அப்ப 1 இல்ல 2 இல்ல 4. 1 2 4 ஒன்றி வந்தா கீழ்கருவாய் மோனை. முதல் எழுத்து ஒன்றி வந்தா மோனை. அப்ப ஆன்சர் கீழ்கருவாய் மோனை. கீழ்கருவாய் மோனை. நீ இருக்கா? அடுத்து பாருங்க, பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்ந்த. அப்ப இங்க ஒன்றுலயும் 4லயும் ஏன்னா பாடரிசி இருக்குல்ல, இரு எழுத்து மோனையில ஏத்துக்கலாம். அப்ப 1 4 ஒன்றி வந்தா அதுல முதல் எழுத்து ஒன்றி வந்தனால மோனை. அடுத்து ரெண்டாவது எழுத்து பாருங்க, அப்ப 1 3 4
1 3 4 ஒன்றி வந்தா மேற்கதுவாய். அப்ப இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தா எதுகை. அப்ப ஆன்சர் மேற்கதுவாய் எதுகை. அடுத்து பாருங்க ஏ பி எங்க இருந்து பார்க்கலாம். லாஸ்ட்ல இருந்து 3 4 மேற்கதுவாய் ஏ. அடுத்து பிற்பகல். இங்க பாருங்க இது முற்பகல் இது பிற்பகல். 1 4 ஒன்றி வருது. அப்ப 1 4 ஒன்றி வந்தா உருவு. இது முரண். அப்ப ஆன்சர் உருவு முரண். இங்க பாருங்க கடா ஆ கதுப்பும். அப்ப 1லயும் 3லயும் 1 ஒளிவந்தா ஒளிப்பு. அளவடை வந்தா கரெக்டா கரெக்டா. அப்ப நீங்க கண்டிப்பா தொடை விகற்பங்கள் கண்டுபிடிக்க தெரியும். ஆனா ஒண்ணு கண்டுபிடிக்கிறப்ப பிரச்சனை இல்ல. ஒண்ணு மட்டும் தான் ஆப்ஷன் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேக்குறாங்கன்னா கீழ்கதுவாய் மோனை, ஒருவு மோனை, பொலிப்பு மோனை, இயைபு மோனை அப்படிதான் என்னது இணை மோனை அப்படி கொடுப்பா. பார்த்தோம் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சில நேரம் ஒரே வரிக்குள்ள எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். क्वेश्चन அப்படி இருக்கும். அடிச்சிரவா அடிச்சிரவா. எங்க எழுதி காட்டுங்க. செகண்ட் மெத்தட் ஒழுக்கம், விழுப்பம், தரலாம். ஒழுக்கம் ஒரே வரி எழுதிக்கோங்க. இதுக்குள்ள என்ன மோனை இருக்கு, என்ன இது இருக்கு, என்ன இயைபு இருக்கு, என்னென்ன இருக்கோ செக் பண்ணு. அவ்வளவுதான். 1 நிமிஷம் தான். அதுக்கு மேல அந்த வேலை ஒண்ணும் இல்ல. எழுதிக்க 1 நிமிஷம் ஆயிதா? அப்ப எழுதாயிங்க. ஒழுக்கம், விழுப்பம், தரலாம், ஒழுக்கம். என்ன மேடம்? 3 வருது. என்னென்ன வருது? 1 2. அப்ப 1 என்னது? 1 4 ஒன்றி வந்தா அப்ப ஒருவு மோனை உள்ளது. சரி, இரண்டாவது பாருங்க. ஒழுக்கம், விழுப்பம், ஒழுக்கம். 1 2 4. அப்ப 1 2 4 ஒன்றி வந்தா கரெக்டா? அடுத்து இயைபு எங்க இருந்து வரணும்? 1 3 4. அப்ப 1 3 4 பின்னாடி இருந்து வந்தா உள்ளது. இதுதான் கேள்வி. கேள்வி என்ன? பொருந்தாது எது? அப்ப இது இருக்கா? இருக்கு. இது இருக்கா? இருக்கு. இது இருக்கா? இணைமுரண். ஒழுக்கத்துக்கு ஆப்போசிட் இழுக்கம். ஒழுக்கம் இழுக்கம். ஆனா ஒழுக்கம் விழுப்பம் என்பது இணை முரண் கிடையாது. அப்ப எது பொருந்தல? ஆன்சர் ஆப்ஷன் டி. இதுதான் கொஸ்டின். இப்ப நான் கொடுத்ததுதான் கொஸ்டின். புரியுதா? புரியுது சார். இப்ப ஒருவேளை இந்த டைப் क्वेश्चन இல்ல, இங்க பாருங்க. இப்ப பொருந்தாது எடுத்துரும். இங்க என்ன போடுவாங்க தெரியுமா? இவை அனைத்தும். இப்ப ஆன்சர் என்னது? இவை அனைத்தும் உள்ளது. அவ்வளவுதான். क्वेश्चन டைப் இப்படிதான் வரும். இப்படிதான் क्वेश्चन கேட்பாங்க. கண்டுபிடிச்சது ஈஸியா கஷ்டமா?
சில நேரம் நம்பர்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருந்தா எழுதலாம். அதான் இப்ப சொல்லி கொடுத்துருக்கோம்ல, நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம். மறக்க கூடாது. மறக்காம ரொம்ப நல்லா இருக்குமா? மறக்கவே கூடாது. இல்ல நீ அதனாலதான் திரும்ப திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்றேன். சரி, இப்ப ஒரு மாதிரி பிரச்சனை இல்லை. அடிக்கடியில் வருகிற போதும் பரிச்சு நீ எழுத வேணாம், நான் எழுதி காட்டுறேன், எனக்கு ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. ஓகேவா? அடியில வருது, அப்ப அடியும் செக் பண்ணணும், சீரும் செக் பண்ணணும். இம்ம செயல் புரிந்திடும். கல்லா ஒருவனை அனுப்பி செயல் புரிந்திடும், எல்லா வல்ல இறைவனை ஏற்றும். இப்ப கல்லா ஆ, எல்லா ஆ என்ன வந்திருக்கு? அப்ப என்னது? அடி அளவடை. அங்கேயே வேற ஏதாவது இருக்கா? கல் எல், அப்ப என்னது? லாஸ்ட் செக் பண்ணுங்க. செயல் புரிந்திடும், ஏத்துவான். அப்ப அடியில் இவ்வளவு. இப்ப சீர் பாக்குறப்ப இதை மட்டும் தான் பார்க்கணுமா சார்? சில பேர் கேட்பாங்க, இத பாருங்க, இதுல இருக்கு என்னன்னு எழுதுங்க, அப்புறம் இதையும் பாருங்க. இப்ப இதுல பார்த்தா எதுகை மோனை ஏதாவது இருக்கா? பின்னாடி இருந்து முன்னாடி இருந்து எதுவும் கிடையாது. இங்க வாங்க, இதுல இல்லாதனால அடுத்து இங்க வர்றோம். இங்க இருந்தா இங்க எழுதணும், இங்க எழுதணும். இப்ப இங்க பாருங்க, எல்லாம் ஏத்துவான், ஏ ஏ இருக்கா? 1-4 வந்தா ஒரு முதலெழுத்து வந்தனால மோனை. இங்க பாருங்க, எல்லாம் வல்ல இருக்கா? அப்ப இணை எதுக்கு? 2வது தானே ஒண்ணு வந்திருக்கு. அப்ப இந்த 5ம் இதுக்குள்ள இருக்கு. அப்ப தனி சொல்லா கேட்டாலும் எழுத தெரியணும், அடியா கேட்டாலும் எழுத தெரியணும், தொடைவு கற்பங்கள் எப்படி கேட்டாலும் கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேவா? எழுதுறீங்களா? புரிஞ்சுட்டா போதும். அப்புறம் புரியாதா? நான் எழுதிட்டே இருக்கணுமே, அதனால சரி ஓகே சொல்லிட்டா புரிஞ்சு. டக்கு முடிய அடுத்து போவோம். அடுத்த லாஸ்ட் டாபிக், கடைசி பகுதி. புக்ல கஷ்டம், இப்ப படிக்கிற நான் சொன்ன லாஜிக் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. அடுத்து பார்க்கலாமா? எழுதி முடிச்சவங்க நெக்ஸ்ட் டாபிக் பாவகை. என்ன வகை? பாவகை. நான் அப்பதே சொல்லிட்டேன், தமிழ்ல இப்போதைக்கு நம்ம கிட்ட எத்தனை பா இருக்கு? என்னென்ன? ஆனா ஏற்கனவே இருந்துச்சு மறுப்பா, விருத்தப்பா, பரிபா, அதெல்லாம் இப்ப இல்ல. ஆனா நமக்கு 4 மட்டும் தான் சிலபஸ்ல கொடுப்பா. கீழே எழுதிக்கோங்க. 1 வெண்பா. வெண்பா பக்கத்துல செப்பலோசை. வெண்பா செப்பலோசை. 2 ஆசிரியப்பா. என்னது? அகவலோசை. பிராக்கெட்ல அகவற்பா. இங்க பாருங்க, ஆசிரியப்பாவுக்கு அகவலோசை உடையதால் அதை அகவற்பா என்றும் அழைப்போம்.
அகவலோசை. என்னப்பா? கலிப்பாவா? அடுத்து 3 கலிப்பா. அடுத்தப்பா கலிப்பா. என்ன ஓசை? துள்ளலோசை. துள்ளலோசை. அடுத்தது வஞ்சிப்பா, தூங்கலோசை. இப்ப நீங்க காலையில இருந்து வஞ்சிப்பாவா கலிப்பாவா? என்னப்பா? காலையில இருந்து வஞ்சிப்பாதான். 5 மணி வரைக்கும் அப்படியா? 5 மணிக்கு அப்புறம் அதாவது வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை. நான் ஏன் அகவலோசை போட்டு பிராக்கெட்ல அகவற்பான்னு போட சொன்னேன்? அகவலோசை உடையதால் அதற்கு இன்னொரு பேரு அகவற்பா. அதே மாதிரி வெண்பாக்கு இன்னொரு பேர் இருக்கு. வெண்பாவிற்கு செப்பலோசை இருக்குல்ல, அதுக்கு பிராக்கெட்ல வன்பா 2 சொல்லி இன்ன வன் 11th புக்ல இருக்கு. வெண்பாக்கு இன்னொரு பேர் வன்பா. வன் 2 சொல்லி இன்ன வன்பா. ஆசிரியப்பாக்கு இன்னொரு பேரு அகவற்பா. கணிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. என்ன மேடம்? அப்படி போறோம். என்ன மேடம்? வன். வன் என்பது 2 சொல்லி இந்த வன்பா. இப்ப நல்லா கவனிங்க, என்ன ஓசை? செப்பலோசை அப்படின்னா பல நேரத்துல செருப்பு அடிக்கும் தப்பு அந்த மாதிரி ஓசை வரும் போல. செப்பலோசை செருப்புல இருந்து வர ஓசை. செப்புதல் சொல்லுதல். செகண்ட் ஒண்ணு அகவுதல் சொல்லுதல். அது என்ன வித்தியாசம்? செப்பல்னாலும் சொல்லுதல், அகவல்னாலும் சொல்லுதல். நல்லா கவனிங்க, 2 பேரு பேசிக்கிற மாதிரி இருந்தா அது செப்பலோசை. நான் கீழே எழுதணும். இப்ப நான் சொல்ற மாதிரி எழுது, முதல்ல கவனிங்க. எழுதுங்க. ஒருவர் உரையாற்றுவது போல இருந்தா அது அகவலோசை. கன்று துள்ளினார் போல சொற்கள் அடிதோறும் தாழ்ந்தும் உயர்ந்தும் தாழ்ந்தும் உயர்ந்தும் வந்தா துள்ளலோசை. சொற்கள் துள்ளாமல் தாழ்ந்த நடையிலே வரும் ஓசை ஓசை என்று யாப்பதிகாரம் என்ற நூலை எழுதிய புலவர் குழந்தை இசைகளுக்கு இலக்கணம் வகுத்தார். உங்க புக்ல அதுக்கும் பாக்ஸ் போட்டேன். சில நேரம் அதையே கொடுத்து பொறுத்த சொல்றேன். ஆசிரியர் நியமனத்தை அந்த கொஸ்டின் வந்துச்சு. பல பேர் என்ன சார் டப்பா டப்பாவா கொஸ்டின் கேட்கிறாங்க. டப்பா டப்பாவா கேட்பாங்க. பாக்ஸ் பாக்ஸா போட்டுருந்தா கொஸ்டின் வருது சார். என்ன பண்ண? ஆமா, அது முக்கியம். அப்ப கீழே எழுதிக்கோங்க. 1 செப்பலோசை, இருவர் உரையாடுவது போன்ற ஓசை. செப்பலோசை, இருவர் உரையாடுவது போன்ற ஓசை. இருவர் உரையாடுவது போன்ற ஓசை. புரியுங்களா? 2 அகவலோசை, ஒருவர் சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை. இவங்க 2 பேர் பேசணும்னா 2 பேர் பேசணும்ல, ஒருத்தர் பேச ஒருத்தர் பதில் சொல்ல, அப்படி இருந்தா அது செப்பலோசை. இப்ப கிளாஸ் இருக்குது எப்படி? ஒரு ஆள் பேசிட்டே இருப்பாங்க, ஒரு ஆள் கேட்டே இருப்பாங்க. சொற்பொழிவாற்ற மெத்தட் எப்படி இருக்கும்? ஒரு ஆள் பேசுவாங்க, மற்றவங்க கேட்கணும். அப்ப ஒருவர் சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை அகவலோசை. ஒருவர் சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை அகவலோசை. அடுத்தது துள்ளலோசை. அடிதோறும் அடிதோறும் கன்று துள்ளினார் போல. அடிதோறும் கன்று துள்ளினார் போல சொற்கள் உயர்ந்தும் தாழ்ந்தும் வரும் ஓசை. அடிதோறும் கன்று துள்ளினார் போல சொற்கள் உயர்ந்தும் தாழ்ந்தும் வரும் ஓசை. அடுத்தது தூங்கலோசை. அடிதோறும் சொற்கள் துள்ளாமல், அடிதோறும் சொற்கள் துள்ளாமல் தாழ்ந்தே வரும் ஓசை.
அடிதோறும் சொற்கள் புல்லாமல் தாழ்ந்தே வரும் ஓசை. ஓகேவா? நீங்க கம்பராமாயணத்தை விட கும்பகர்ணன் தூங்குற பாட்டு இருக்கு உங்க புக்ல படிச்சிருக்கீங்களா? கும்பகர்ணன் தூங்குறப்ப அவனை எழுப்புவான். கும்பகர்ணன் ஒரு செமஸ்டர் தூங்குவான், ஒரு செமஸ்டர் முடிச்சிருப்பான். தெரியுங்களா? 6 மாசம் தூங்குவான், 6 மாசம் முடிச்சு. இப்ப ராவண யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. யாரு வரணும்? இப்ப கும்பகர்ணன் வந்தாதான் போருக்கு சரியா இருக்கும். ராவணன் பார்த்தா கும்பகர்ணனை எழுப்புங்க. இவன் இப்பதான் படுத்திருக்கான் சாப்பிட்டு. அவன் எந்தி இன்னும் 3 மாசம் மேலா அப்பதான் படுத்திருப்பான். புரியுது இல்லையா? அவனை போய் எழுப்ப சொல்றான். எந்திப்பானா? எந்திக்க மாட்டான். ஏன்னா எந்திரிச்சா சாப்பிடுவான். சாப்பிடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். 600 சகடத்து அடிசிலும் 100 குடங்கள் தேரலும் மூழ்கினான். 600 மாட்டு வண்டியில சோறு மட்டும். 100 × 100 = 10,000 குடம் கல்லு மட்டும். வெல்கம் ட்ரிங்க் அதான் யாருக்கு? 10,000 குடம் கல்லு, 600 மாட்டு வண்டியில சோறு, அங்கிட்டு ஒரு 500 மாட்டு வண்டியில சாம்பார், அங்கிட்டு ஒரு 200 மாட்டு வண்டியில இருந்து காய்கறி. சாப்பிட்டாங்கல்ல அப்படி ரெடியா இருக்கு. இப்ப போய் எழுப்புன்னு சொன்னான். ஏன்னா போனா எல்லாரும் எழுதிப்பாங்க. போர் கருவிகள், படைக்கருவிகள் வச்சு குத்துறான் உடம்புல. அக்கு பஞ்சர் பண்ண மாதிரி இருக்கு. அக்கு பிரஷர் ஒரு மசாஜ் பண்ண மாதிரி தூங்குறான். இவன் பார்த்தா உண்மையா யானையுடைய பெருவீரம் எதுன்னு கேட்டா காரணம். யானைக்கு முக்கியமான உணவு. அவ்வளவு பெரிய பலத்த உருவம் தானே. யானையோட காதுக்குள்ள எறும்பு போனா யானை செத்து போயிடும். யானை செத்தே போயிடும். அப்ப கும்பருடைய காதம் முக்கியம். அவன் எழுப்பன ஆசைப்பட்டேல தென்னிலங்கை மாநகரத்தில் உள்ள வல்லைப்பாட்டு பாடுகிற பெண்களை எல்லாம் கூப்பிடு. அதுல உலக்கை இடிச்சு பாடுவாங்கல்ல, உலக்கை இடிக்கிற பெண்கள் பாடுவாங்கல்ல, அதுல புள்ள ஏத்து வண்டியில ஏத்து 100 நாள் வேலை திட்டம் மாதிரி அப்படி ஒரு 5,000 10,000 உருப்படிகளை கூப்பிடு. மொத்தம் வயதுக்கு முன்னே இறக்கி அவன் காதுல ஏத்தி நிப்பாட்டு. அவன் காதுல உலக்கையை வச்சு இடிக்க சொல்லு. அந்த இடி சத்தத்தில் அவன் ஏற்றி நிப்பாட்டு. பள்ளிப்பாட்டு பாடுகிற பெண்கள் அனைவரையும் கூட்டு போய் காதுல ஏத்தி உலக்கை வச்சு காதுல இடிக்கிறான். நம்மளால அப்பயே எந்திக்கல. இந்த பெண்கள் என்னாச்சு? நீ எப்ப எந்திப்பா வீட்டுக்கு போலாம். அதுக்கு அவசரம் தான் வீட்டுக்கு போனோம். என்னது எந்திக்கவே இல்லை. குறைந்த நேரம் கழிச்சு ஒரு பெண் சொன்னா வள்ளிப்பாட்டு எந்திக்க மாட்டான் போல எந்தி. ஆனா இருக்கிறது விட முடியாது. ஏன்னா அரசன், தென்னிலங்கை மாநகரத்தின் அரசன் ராவணன் சொல்லியிருக்கான். அவன் தானே சும்மா விட மாட்டான். அவன் என்ன பண்ண, இந்த வள்ளிப்பாட்டு பாடி கை நொந்த பெண்கள் அனைவரும் பாட்டு பாடுறேன்னு சொல்றான். புரியுது இல்லையா? உடனே என்ன பண்றா, அங்க இருக்க பெண்கள் எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடுறாங்க. போர் நடக்க போகுது. போருக்கு ராவணனுக்கு கும்பகர்ணன் தேவை. இவன் போனான்னா கண்டிப்பா என்ன போயிடுவான், செத்து போயிடுவான். அது தெரியும். புரியுது இல்லையா? அப்ப இவனை எழுப்புற பெண்கள் அதை சிம்பாலிக்கா பாடுறாங்க. நீங்க அந்த பாட்டு படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், புக்ல இருக்கு. உறங்குகின்ற கும்பகர்ணன் உங்கள் மாய வாழ்ந்தெல்லாம் இறங்குகின்ற தின்று கான் எழுந்திராய் எழுந்திராய். வார்த்தை புரியுதா? உன்னுடைய குலம் அரக்கர் குலம். அந்த அரக்கர் குலத்துடைய பெருமையை இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அங்க போயிட்டு இருக்கு. அதனால உடனே நீ என்ன பண்ணிடு, எழுந்து கரங்கு போல வில் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய். உங்க அண்ணன் ஒரு பெரிய வேலையா பார்த்து விட்டுருக்கான். இப்ப நீ கிளம்பி வா. இப்ப நீ சும்மா தானே தூங்குற. அவன் பெருமண்டா தூங்குறதுக்கு ஒரு பெரிய வேலை வச்சிருக்கா. நீ அங்க வந்தேன்னா ராமனுடைய கொல்லுவான். நீ பெருமனண்டா என்னது மோட்சத்தை அடைய. புரியுதா அவங்களுக்கு வார்த்தை? உறங்குகின்ற கும்பகர்ணன் உங்கள் மாய வாழ்வெல்லாம் கரங்குகின்ற தின்று கான் எழுந்திராய் எழுந்திராய். புரியுது இல்லையா? இறங்குகின்ற தின்று கான் எழுந்திராய் எழுந்திராய். கரங்கு போல வில் பிடித்த காலதூதர் கையிலே யமன். காலதூதர் என்ன? யமன். காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய். பள்ளிப்பாட்டு பாட பெண்கள் பாடினாங்க. இந்த கல்வி கணிப்பு அவர்தான் துள்ளல் ஓசை. உறங்குகின்ற கும்பகர்ணன் உங்கள் மாய. அதெல்லாம் துள்ளல் ஓசை பாட்டு. கேட்கணும் ராப் சாங் மாதிரி இருக்கும். கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அது மெலடி சாங் மாதிரி இருக்கும். எது ரஞ்சிப்பா ரஞ்சிப்பா கேட்டாலும் என்ன வரும்? தூக்கம். நீ நைட்டு 10 மணிக்கு இவ்வளவு சோக பாட்டா போட்டா என்ன ஆகும்? நம்மள அறியாம ஒரு தூக்கம். ஏன்னா அப்படி ஒரே நடையில ஓசை இருக்கும். இசை தாழ்ந்து உயராம அப்படி இருந்த ஓசை. ஆனா எந்திரிச்சா கும்பகர்ணன் எந்திரிச்சிட்டா. பெண்கள் பாடினாங்க. பள்ளிப்பாட்டு பாடுகிற பெண்கள் காதுல உலக்கை வச்சு எந்திரிச்சிட்டா. எதிர்ச்சோட கேட்ட முதல் கேள்வி ஆனதோ வெஞ்சமோ. நான் என் அண்ணன்ட்ட போறப்பே சொல்லிட்டு போனேன். என்னது அந்த ஜானகி யாரு? சீதை. அவளை விட்டுரு. அவள் கற்பு கடம்பூண்ட பெண்ணு. அவளை நீ தொடாத. அரக்க சேனைக்கு அது ஒரு அழிவை ஏற்படுத்தும். அவளை விடு நான் சொல்லிட்டு தானே போய் படுத்தேன். உடனே இப்ப எழுப்பியிருக்காரு. ஏன்னா 3 மாசம் தான் ஆச்சு. 6 மாசம் தூங்குவா, 3 மாசம் தான் ஆச்சு. அப்ப என்ன பண்ணிட்டா? என்னை உடனே எழுப்பியிருக்காரு. என்னுடைய தேவை ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனதோ வெஞ்சமம்.
ஒருவேளை ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் வந்துச்சா? அடுத்த வரி கேட்டா அலையில் கற்புடை சாங்கி துயர் தவிர்ந்தில்லையோ. இன்னும் அந்த சீதையுடைய துன்பத்தை தவிர்க்கல என் அண்ணன். நான் அப்பவே அந்த நைட்டை அனுப்பின்னு சொல்லிட்டு தானே போய் படித்தேன். புரியுது அவன் இறக்கி பார்த்தான். ஆமா போர் இருந்துச்சு, அவன் இன்னும் உடல. ஆனாலும் செஞ்சோற்று கடன் தீர தன் அண்ணன் தனக்கு கேட்ட போதெல்லாம் சாதம் கொடுத்தான், சாப்பாடு போட்டான். தன்னை வாழ்வித்த தன் அண்ணனுக்காக உடனே போர்க்களத்துக்கு புறப்பட்டான். எல்லாம் ரெடியா இருக்கா இருக்கு. எஞ்சி உட்கார்ந்தான். மலை போன்ற பேர் உருவம் தான். எவ்வளவு தண்டி சார் உருவம்? அதுக்கு அளவே சொல்ல கம்பர். கம்பர் ஒரு இடத்துல சொன்னாங்க எவ்வளவு தண்டி இருப்பான். 10 கிலோமீட்டர் உட்கார்ந்து பார்த்தா தெரியுமா? 20 கிலோமீட்டர் 30. தோளோடு தோல் இணை தொடர்ந்து நோக்கி இந்த தோல் பட்டையை பார்த்துட்டு புரியலையா? இப்படியே வந்து மறு தோல் முனைய பார்க்கணும்னா பல நாட்கள் ஆகும். புரியுதா? பிரம்மாண்டம் சொன்னா உண்மையிலே அப்படி ஒருத்தர் இருந்திருப்பானா? இதெல்லாம் பொய்தான், கற்பனை தான். ஆனா கற்பனையா இருந்தாலும் கேட்கறதுக்கு ரசனையா இருக்குல்ல. இந்த தோள்பட்டையை பார்த்துட்டு திரும்ப அப்படியே வந்து மறு தோல்பட்டையை பார்க்கணும்னா அப்படி பஸ் ஏறி போகணும். கோயம்புத்தூர், அந்த தாராபுரம், திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, அப்படி திருநெல்வேலி, தூத்துக்குடியில போய் மருத்துவரை பார்க்கணும்னா ஏன்னா பல நாள் ஆகும். தோளோடு தோல் இணை தொடர்ந்து நோக்கி நாள் பல ஆகும். அர்த்தம் புரியுதா? அவ பிரம்மாண்டம் எஞ்சி உட்கார்ந்தா 100 600 சகடத்து அடிசிலும் 100 குடங்கள் தேரலும் மூழ்கினார். 10,000 குடங்கள்ல குடிச்சிட்டான். 60 மாட்டுக்கு சோறை மட்டும் சாப்பிட்டா. சரி பரவாயில்ல, பசி அடங்கிருச்சு போடுன்னு பார்த்தா ஏறுகின்ற பசியை எழுப்பினான். இப்பதான் உங்களுக்கு புரியுதா? இதை சாப்பிட்ட பிறகுதான் பசியை எழும்பிச்சான். சாப்பிட்டது அப்ப பரோட்டா சாப்பிட்ட மாதிரிதான். நீங்க நான் முதல்ல அடி, நான் முதல்ல வரேன் பாருங்க, அது மாதிரி நம்பர் தப்பா இருக்கு. புரியுது இல்லையா? அப்ப ஏன் அப்படின்னா சார் அது பிரம்மாண்டம். அந்த இலக்கியத்தை படிக்கிற போது ஒரு ரசனை இருக்கு. அந்த வரிகளை செய்திகளை படிக்கிற போது ஓசை நயம் இருக்கு. அப்ப அதை படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா சொல்லுங்க. புரியுது இல்லையா? அப்ப அதை வச்சு அவங்க சொன்னார். அப்ப ஓசை நயம் என்பது இது யாரு சொன்னது? இருவர் உரையாற்றுவது போன்ற ஓசை செப்போல் ஓசை, ஒருவர் சொற்பொழிவு ஆற்றுவது போன்ற நடைமுள்ள ஓசை அகவல் ஓசை. அது அடிதோறும் கண்டு துள்ளினார் போல சொற்கள் உயர்ந்தும் தாழ்ந்த நடையில் வருவது துள்ளல் ஓசை. அடிதோறும் சொற்கள் சொல்லாமல் தாழ்ந்த நடையிலே வரும் ஓசை. யாரு சொன்னா? யாப்பதிகாரம் என்ற நூலை எழுதிய புலவர் குழந்தை. எழுதிங்க. நூல் பேர் என்ன? ஆசிரியர் யாரு? புலவர் குழந்தை. யாப்பிலக்கணம் பெரிய கிராமர். புரியுது இல்லையா? அதுல இம்பார்ட்டன்ட் டாபிக் 2-3 டாபிக் இருக்கு. அதுல இது ரொம்ப முக்கியம். சும்மா கீழே எழுதிக்கோங்க. அந்த பாக்ஸ் போட்டு கீழே யாப்பதிகாரம் புலவர் குழந்தை பாக்ஸ் போட்டுக்கோங்க. நூல் பேரு யாப்பதிகாரம், ஆசிரியர் பேரு புலவர் குழந்தை. அவர் தான் அந்த ஓசை நயத்துக்கு இலக்கணம் சொன்னார். ஓகேவா? இப்ப நமக்கு கவனிங்க, 2 மணி தான் சிலபஸ். ஆசிரியப்பா வெண்பா வென்ற பொது இலக்கணம் 1, ஆசிரியப்போட வகை 1, வெண்பாவோட வகை 1. புக்ல படிக்க ட்ரையா இருக்கும். உங்க 11th புக்ல ஃபுல் டாபிக் பா இயற்ற பழகலாம் ஒரு பெரிய டாபிக் வச்சிருப்பாங்க. நியூ புக்ல 11th 12th இருக்கு, சின்ன சின்ன ஸ்டாண்டர்ட் புக்லயும் இருக்கும். நான் எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி 3 டேபிள்குள்ள அடக்கி சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேபிள் கொஞ்சம் பிரீஃபா புரிஞ்சுக்கணும். செகண்ட் அண்ட் தேர்ட் டேபிள் ஷார்ட்கட் மெத்தட்ல சொல்லி தரேன். மனப்பாடம் பண்ணாம அதை பார்த்தோன்னே எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தரேன். இப்போ ஃபர்ஸ்ட் டேபிள் போட போறோம். ரோமன் லெட்டர் 1 வெண்பா ஆசிரியப்பாவின் பொது இலக்கணங்கள். ஹெட்டிங் கொடுங்க. ரோமன் லெட்டர் 1 வெண்பா ஆசிரியப்பாவின் பொது இலக்கணங்கள். நோட் முடிஞ்சு போச்சா? ஏன் என்னாச்சு? அவ்வளவுதான் இருந்துச்சா? எடுத்துருக்கீங்களா? வெண்பா ஆசிரியப்பாவின் பொது இலக்கணங்கள். ஓகேவா? நீங்க எப்படி பிடிச்சிக்கிறீங்க காலம்? இது எழுதுறீங்க அதுக்குள்ள எப்படி எழுதுறது நல்லா இருக்குன்னா ரொம்ப இறுதி பிடிச்ச மாதிரி கஷ்டம். வெண்பா ஆசிரியப்பாவின் பொது இலக்கணங்கள். இங்க பாருங்க, 3 காலம் பிரிக்கும். கவனம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரலா நாம என்ன சொல்ல போறோமோ அதை பத்தி எழுதுறது இங்க. இதுல இலக்கணம்னு எழுதிடும்.
இங்க பாருங்க, இது ரொம்ப சின்ன காலம். என்ன எழுதுவோம்னா அடி, சீர், அடிவரையறை, தலை, இப்படி ஒரு வார்த்தை எழுதுறதுக்கான கேப் மட்டும்தான். ஆனா மிச்ச 2 காலம் சரி சமமா, ஒண்ணு வெண்பாக்கு, இன்னொன்னு ஆசிரியப்பா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இலக்கணம்னு ஒண்ணு போடுங்க. அடுத்து 2 காலம் சரிசமமா பிரிச்சுட்டு ஒண்ணு வெண்பாக்கு, இன்னொன்னு ஆசிரியப்பாக்கு. ஓகேவா? இது ஒண்ணுதான் பெரிய டாபிக். இத பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, மதிய பாக்குற எல்லா டாபிக்கும் குட்டி குட்டி டாபிக், ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் விளையாட்டு போக்குல ஜாலியா கற்றுட்டு போற மாதிரி இருக்கும். ஓகேவா? வெண்பா, ஆசிரியப்பா. இங்க பாருங்க, இதுல இலக்கணம், இதுல வெண்பா, இதுல ஆசிரியப்பா. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இலக்கணம், வெண்பா, ஆசிரியர், இது 2 சரிசமமா போட்டீங்க இல்லையா? இது சின்ன காலமா தானே போடுவீங்க. ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட் எழுத போறோம். இதுவரைக்கும் நாம பார்த்த யாப்பு இலக்கணத்துடைய உறுப்புகள் இருக்கா, அதை வச்சு மேட்ச் பண்ணி 2க்கும் பொது இலக்கணம் எழுத போறோம். பாயிண்ட் 1 இலக்கணத்துக்கு. ஓகேவா? இலக்கணத்துல பாயிண்ட் 1 அடி. இப்ப அடியில பாத்தீங்கன்னா வெண்பா எப்படி இருக்கும், ஆசிரியப்பா எப்படி இருக்கும், அப்படி பார்க்க போறோம். அப்ப இலக்கணத்துல 1ஆம் நம்பர் போட்டு அடி போட்டுக்கிட்டீங்களா? இப்ப நேரா வெண்பாக்கு வாங்க. அடியை வச்சு நீங்க வெண்பாவை தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு பாட்டை பார்த்த உடனே இது வெண்பாதான்னு சொல்ல தெரியணும்னா, ஈற்று அடி முச்சீராகவும் ஏனைய அடி 4 சீராகவும் வரும். மத்த அடிலாம் 4 சீர் இருக்கும், கடைசி அடி மட்டும் 3 சீர் இருக்கும். அப்படி இருந்தா அது வெண்பா. இல்ல இல்ல, எல்லா அடியுமே 4 சீராதான் வரும் அப்படின்னா அது ஆசிரியப்பா. அர்த்தம் புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதா? எழுதிவோம். ஃபர்ஸ்ட் வெண்பா, ஈற்றடி முச்சீராகவும், ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடி 4 சீராகவும் வரும். ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடி 4 சீராகவும் வரும். ஓகேவா? படாச்சா? அப்படியே ஆப்போசிட் வாங்க, ஆசிரியப்பா, எல்லா அடியும் 4 சீராக வரும். ஈற்றடி முச்சீராகவும் ஏனடி 4 சீராகவும் வரும். ஆப்போசிட்ல எல்லா அடியும் 4 சீராக வரும். அடுத்த போலாமா? நெக்ஸ்ட் ஒன், 2வது இலக்கணம். இலக்கணத்துல 2 சி. என்ன இலக்கணம்? சி இலக்கணம். அந்த ஒண்ணுக்கு கேப்புக்கு கோடு போடுற மாதிரி இடம் கொடுத்துருங்க. அப்படி கோடு கொடுங்க. ஓகே, ஒண்ணுக்கு கேப் கொடுங்க, நடுவுல கோடு கொடுங்க. சீர் கவனிங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆசிரிய உரிச்சீர், வெண்பா உரிச்சீர், ஈரசைச்சீர் அல்லது இயற்சீர் அல்லது ஆசிரிய உரிச்சீர், மூவசைச்சீர் அல்லது மூவசை காய்ச்சீர். மூவசை காய்ச்சீர்ல வர்றது வெண்பா உரிச்சி. அதுவே மூவசை கடைச்சீர வந்தால் பஞ்சி உரிச்சி. கரெக்ட். ஓகேவா? அப்ப எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 இயற்சீர், வெண்சீர் ஆகிய சீர்கள் வரும். அதான் ஆசிரியப்பா வெண்பா 2 சீரையுமே தனக்குள்ள பெற்றுள்ளது. இயற்சீர், வெண்சீர் ஆகிய சீர்கள் வரும். இயற்சீர், வெண்சீர் ஆகிய சீர்கள் வரும். போட்டீங்களா? போட்டீங்களா? அப்படியே ஆப்போசிட் அதுவே இருக்கு. இயற்சீர், வெண்சீர் ஆகிய சீர்கள் வரும். இயற்சீர், வெண்சீர் ஆகிய சீர்கள் வரும். இங்க எக்ஸஸா ஒரு பாயிண்ட் எழுதுங்க. ஈரசை சீராகிய இயற்சீர்களை மிகுதியாகவும், ஏன்னா அதுதான் அந்த பாக்குரியது. ஆசிரியர் பாக்குரியது ஈரசை சீர் தானே.
அப்ப தனி சீர் மிகுதியா பெற்றோம், பிற சீர்களை குறைவாகவும் பெற்றுவோம். அப்ப ஈரசை சீர் மணியம், ஈரசை சீர் சீர் ஆகிய சீர்கள் வரும். ஈரசை சீராகிய இயற்சீர்களை மிகுதியாகவும், ஈரசை சீர்களாகிய இயற்சீர்களை மிகுதியாகவும், வெண்சீராகிய காய்சீர்களை குறைவாகவும் பெற்று வரும். புரிஞ்சுச்சா? ஆசிரியமா தன் சீர மிகுதியா பெற்று வரும், பிற சீர குறைவா பெற்று வரும். ஈரசை சீராகிய இயற்சீர்களை மிகுதியாகவும், வெண்சீராகிய காய்ச்சீர்களை குறைவாகவும் பெற்று வரும். வெண்சீர் அல்லது வெண்பா உரிச்சீர்னா மூவசை காய்ச்சி, அதான் வெண்சீர் வெண்பா உரிச்சீர் மூவசை காய்ச்சீர் எல்லாம் ஒண்ணுதான். அது மாதிரி ஈரசை சீர்னாலும் ஒண்ணுதான், இயற்சீர்னாலும் ஒண்ணுதான், ஆசிரியர் உரிச்சீர்னாலும் ஒண்ணுதான். புரியுது இல்லையா? அடுத்து தேர்ட் பாயிண்ட், இலக்கணத்துல பாயிண்ட் தேர்ட், தலை. எனக்கு இப்ப சொல்லுங்க, ஆசிரியர் பாகுக்குரிய தலை நேருந்திராசிரிய தலை, வெண்பாகுக்குரிய தலை தலை. அப்ப எழுதிக்கோங்க, தலை இலக்கணம். வெண்பாவுக்கு எழுதுங்க, இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை ஆகிய தலைகளை பெற்று வரும். இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை, இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை ஆகிய தலைகளை பெற்று வரும். ஓகேவா? அடுத்து எழுதுங்க, இதுக்கு ஆசிரியர் பார்க்க எந்த தலை? நேரொன்றாசிரியர் தலை. அப்ப எழுதிக்கோ, நேரொன்றாசிரியர் தலை, நிறை ஒன்றாசிரிய தலை, ஏறொன்றாசிரிய தலை, நிறை ஒன்றாசிரிய தலை ஆகிய தலைகளை பெற்று வரும். பிற தலைகளும் விரவி வரும். விரவினா தமிழ்ல கலந்து சேர்ந்து. நேரொன்றாசிரிய தலை நேரொன்றாசிரிய ஆகிய தலைகளையும் ஆகிய தலைகளை பெற்று வரும். பிற தலைகளும் விரவி வரும். அந்த பிற தலைகள் இருக்குல்ல, பிராக்கெட்ல கழித்தலையும் போடுங்க, அதிகமாக தான் வரும். பிற தலைகளும் பிராக்கெட்ல கழித்தலை விரவி வரும். ஆனா நல்லா கவனிங்க, தன் தலைகளையும் பெற்று வரும், பிற தலைகளும் விரைவி வரும். ஆனா தனக்கான தலைகளை அதிகமாகவும் பிற தலைகளை குறைவாகவும் பெற்று வரும். அப்ப அதுல இரண்டாவது பாயிண்ட். இப்படி எழுதுறதுலே செகண்ட் பாயிண்ட். ஓகேவா? அதுல பாயிண்ட் 2 அப்படி போட்டு எழுது. ஆசிரிய தலைகளை மிகுதியாகவும் பிற தலைகளை குறைவாகவும் பெற்று வரும். இப்ப வெண்பாக்கான பிரச்சனை இல்ல, ஏன்னா வெண்பா தன் தலைகளை மட்டும்தான் ஏற்கும், வேற எந்த தலையும் ஏற்காது. புரியுது இல்லையா? ஆனா இது என்ன பண்ணும், தன் தலை ஏற்கும் பிற தலை ஏற்கும். அப்படி ஏற்றாலும் கூட தன் தலைகளை மிகுதியாகவும் பிற தலைகளை குறைவாகவும் பெற்று. அப்ப ஆசிரியர் தலைகளை மிகுதியாகவும் கழித்தலை போன்ற பிற தலைகளை குறைவாகவும் பெற்று. ஆசிரியர் தலைகளை மிகுதியாகவும் கழித்தலை போன்ற பிற தலைகளை குறைவாகவும் பெற்று வரும். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? அடுத்து எத்தனை? இப்ப சில நேரம் இதுல கேள்வி கேட்பான உங்க கேட்கிறேன். இப்ப தன் தலைகளை மட்டும் பெற்று வருகிற பாவகை எது? வெண்பா. தன் தலைகளோடு பிற தலைகளையும் ஏற்று வருகிற பாவகை. இப்ப இந்த பாயிண்ட் வச்சு கொஸ்டின் கேட்டாங்க, தன் தலை மட்டும் எது ஏற்கும், தன் தலையோட பிற தலை எது ஏற்கும்? அடுத்து வாங்க, ஃபோர்த் ஒன். ஃபோர்த் ஒன், ஈற்றடி. ஈற்றடி, ஈற்ற அடினா ஈற்றடி கடைசி எழுதிக்கோங்க. ஈற்றடியின் ஈற்றுச்சி, ஈற்றடியின் ஈற்றுச்சி நாள் மலர் காசு பிறப்பு.
ஈற்றடியின் ஈற்றுச்சி நாள் மல காசு பிறப்பு என்னும் வாய்பாடுகளுள் ஏதேனும் ஒன்றை பெற்று வரும். பார்த்தோமா? அப்ப பார்த்தோமா? நம்ம அப்ப ஓரலுக்கு ஓர சிஸ்டர் போட்டு பார்த்தோம். நாலு மல காசு பிறப்பு வாய்பாடு அததான் அவங்க சொல்றாங்க. ஈற்றசையின் ஈற்றுச்சி ஈற்றடியின் ஈற்றுச்சி நாள் மல காசு பிறப்பு என்னும் வாய்பாடுகளுள் ஏதேனும் ஒன்றை பெற்று வரும். அப்படி ஆப்போசிட். ஈற்றடியின் ஈற்றெழுத்து ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. இது ரிப்பீட்டட் கொஸ்டின், திரும்ப திரும்ப எல்லா தேர்விலையும். ஆசிரியப்பா எந்த எழுத்தில் முடிவது சிறப்பு? ஏகாரத்தில், ஐகாரத்தில், ஓகாரத்தில், ஔகாரத்தில். அப்ப ஆன்சர் ஏ. நெடில். நீங்க நல்ல ஆசிரியப்பா பாட்டுல பாருங்க. ஏன் நம்ம யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளி நீயும் யானும் எவ்வளி அரிதும் செம்புல கயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கடந்தனவே. எங்க இருக்கு? ஏ. ஏகாரம் இருக்கா? நிலத்திலும் பெரிதே வானிலும் உயர்ந்தன்று நீரினும் மாறளவின்றே சாக கருங்கோ குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனோடு நட்பே. எங்க இருக்கு? நட்பே. அப்ப ஆசிரியப்பா ஈற்றடியின் ஈற்றெழுத்து ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. ஈற்றடியின் ஈற்றெழுத்து ஏன்னா ஏகாரத்தில் உங்களுக்கு அர்த்தம் முடியல. ஏகாரத்தில் போட்டு பிராக்கெட்ல ஏ அப்படின்னு முடியும். ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. இது ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்பா. ஆசிரியப்பா எந்த எழுத்தில் முடிவது சிறப்பு? ஏகாரத்தில். புரிஞ்சுச்சா? அடுத்து போலாமா? இலக்கணத்துல அஞ்சு ஓசை. எனக்கு நீங்க தான் சொல்ல முடியும். ஓசை வெண்பாக்கு செப்பல் ஓசை, ஆசிரியப்பாக்கு அகவல் ஓசை, பிராக்கெட்ல அகவற்பா. செப்பல் ஓசை, ஆசிரியப்பாக்கு அகவல் ஓசை, பிராக்கெட்ல அகவற்பா. சரி, வெண்பால செப்பலோசை பாடப்பட்ட நூல்கள் எது தெரியுமா? திருக்குறள், நாலடியார், கீழ்கணக்கு நூல்கள். வேணா இந்த செப்பலோசை கீழே பிராக்கெட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. செப்பலோசை உடைய வெண்பாவால் எழுதப்பட்ட நூல்கள் எது எதுனா திருக்குறளும் நாலடியாரும் கீழ்கணக்கு நூல்களும். கொஸ்டின்ல இருக்கு, புக்ல இருக்கு. குறளும் நாலடியாரும் கீழ்கணக்கு நூல்களும் வெண்பாவால் எழுதப்பட்டது. அப்ப திருக்குறள், நாலடியார், கீழ்கணக்கு நூல்கள் வெண்பாவால் எழுதப்பட்ட நூல்கள் அப்படி கூட படிக்கும். இதெல்லாம் செப்பலோசையுடைய பாவகையால் எழுதப்பட்ட நூல்கள். ஓகேவா? இது எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம், நான் இந்த இடத்துல சொன்னா உங்களுக்கு புரியுன்றதுக்காக சொல்றேன். சரி, ஆசிரியப்பாவால் எழுதப்பட்ட நூல்கள் சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பெருங்கதையும். புக்ல இருக்கா? அப்ப என்ன பண்ணணும்? சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை, சங்க இலக்கியம். அதான் மேல் கணக்கு நூல்கள். கீழ்கணக்கு நூல்கள்னா நீதி இலக்கியங்கள். நாலடியார், நான்மணி, நீதி, சிறுவஞ்சமுலம், நாற்பது, 40 அதெல்லாம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை, அப்புறம் சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்கள் மீன்ஸ் மேல் கணக்கு நூல்கள். 18 மேல் கணக்கு, 18 கீழ்கணக்கு படிக்கிறோம்ல, அதை வச்சு சொல்லுவாங்க. அப்ப திருக்குறளும் நாலடியாரும் கீழ்கணக்கும் வெண்பாவால் எழுதப்பட்ட நூல்கள், மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் சங்க இலக்கியங்களுமான கீழ் மேல் கணக்கு நூல்களும் ஆசிரியப்பாவால் எழுதப்பட்டது. புரிஞ்சுச்சா? அடுத்தது 6th one, அடி வரையறை. அடி வரையறை அல்லது அடி எல்லை ரெண்டு ஒண்ணுதான். மேக்சிமம் லிமிட், மினிமம் லிமிட் தெரியணுமா? ஒரு பாகம் எழுதணும்னா எவ்வளவு எழுதணும்? அடிக்கு எவ்வளவு மேக்சிமம் எவ்வளவு எழுதணும், மினிமம் எவ்வளவு எழுதணும்? அங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் நீ அடி வரையறைன்னு போட்டிருக்கீங்கல்ல, அது எதுக்கு? வெண்பாக்கு. வெண்பாக்கு ஆசிரியப்பாக்கா? ஃபர்ஸ்ட் வெண்பாக்கு தானே போட்டிருக்கோம். இங்க பாருங்க, வெண்பாக்கு 2 அடி முதல் 12 அடி வரை. வெண்பாக்கு என்ன பண்ணணும்? 2 அடி முதல் 12 அடி வரை. அப்ப வெண்பா எத்தனை அடியிலிருந்து எத்தனை அடி வரைக்கும் பாடலாம்? 2 to 12. ஆனா இங்க பாருங்க, 2 to 12 அடிக்கு தான் வெண்பா பாடணும். 13 அடிகளால் பாடப்படும் வெண்பா களி வெண்பா. நம்ம வந்து எதை செய்யக்கூடாதுன்னு அதான செய்யலாம். 12 அடி பாட்டு பேசாம 13 அடிக்கு ஒருத்தன் பாடலாம்.
அதுக்கு பதில் கழி வெண்பான்னு வச்சுக்கிட்டாங்க. அப்ப இங்க பாருங்க 2 அடி முதல் 12 அடின்னு போட்டீங்கல்ல, கீழே பிராக்கெட்ல 13 அடிகளால் பாடப்படும் வெண்பா என்ன வெண்பா? களிவெண்பா. களி வெண்பா. அப்ப 2 to 12 அடிக்கு தான் அடி வரையறை. ஆனா 13 அடிகளால் பாடப்படும் வெண்பா களி வெண்பா. அப்ப எக்ஸாம்ல क्वेश्चन கேப்பா 13 அடிகளால் பாடப்படும் வெண்பா களி வெண்பா. என்ன புக்ல இருக்கு? நியூ புக் அப்டேட்டட் 11th புக்ல பாயிண்ட் பண்ணலாம். ஃபுல் டாபிக் படிக்க சுத்தமா முடியாது. அப்டேட்டட் பண்ணதோட இத மட்டும் படிக்க போதும். அடுத்து அப்படியே வர ஆசிரியப்பா. குறைஞ்சது மினிமம் 3 அடி, அதிகபட்சம் பாடுறவனோட மனசை பொறுத்தது. இவ்வளவு தேவையில்லை. புரியுது இல்லையா? அப்ப என்ன சொல்லுவாங்க? 3 அடி முதல் பாடுவோனது உள்ள குறிப்பு. அப்படின்னா மூன்று அடி முதல் என்ன பண்ணோம்? பாடுவோனது உள்ள குறிப்பு. அப்ப 3 அடியில இருந்து பாடுறவனோட மனசை பொறுத்தது. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? இப்ப லாஸ்ட் வகைகள். நான் என்னென்ன வகைதான் சொல்றேன், ஏன்னா நம்ம திரும்ப எழுத போறேன். இங்க எழுதி அங்க எழுதி டைம் வேஸ்ட். எத்தனை வகை மட்டும் சொல்றேன், ஓகேவா? வெண்பா எத்தனை வகைப்படும் அப்படின்னா, வெண்பா எத்தனை வகைப்படும் புக்ல எழுதிருக்கீங்களா? குரல் வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பகுருடைய வெண்பா. ஆனா எக்ஸ்ட்ரா 1 13 அடியால் பாடுவாங்கன்னு சொன்னோம், களி வெண்பா. மொத்த சேர்த்து வெண்பா 7 வகைப்படும். வெண்பா எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். அது என்னன்னு எழுத தேவையில்லை, நான் பின்னாடி சொல்றப்ப எழுதிக்கலாம். இந்த டைம் வேஸ்ட் இல்லை. இங்கே எழுதி அங்கே வேணாம். ஆசிரியப்பா இருக்கா? நேரிசை ஆசிரியப்பா, இணைகுரல் ஆசிரியப்பா, வெளிமண்டில ஆசிரியப்பா, அடிமதி மண்டில ஆசிரியப்பா என்ற ஆசிரியப்பா மொத்தம் 4 வகைப்படும். இப்ப இது ரெண்டையும் நம்ம ஷார்ட்கட் மெத்தட்ல டேபிள்ல பார்க்க போறோம். ஓகேவா? லஞ்ச் முடிச்சுட்டு வந்து ஆமாங்க சாப்பிட்டு ஆமாங்க இங்க வருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த டேபிள மனப்பாடம் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்து 7 பாயிண்ட் அவ்வளவுதான். வேணும் இல்ல அவ்வளவுதான். மொத்தம் 7. நீங்க அந்த 7 என்ன 4 என்ன வேணாம், டேபிள் எழுதும்போது நம்ம படிச்சு போடல, அப்ப சேர்த்து படிச்சுக்கலாம். ஆனா இந்த ஷார்ட்கட் மெத்தட்ல எப்படி தெரிஞ்சுக்கிறது? வரி வரியா படிக்காம பார்த்தோன்னு என்ன வேணுமான்னு சொல்றது, அதை நம்ம வந்து பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த 7 பாயிண்ட் இப்ப நீங்க படிச்சிருக்கீங்க. எப்ப? சாப்பிட்டுட்டு வந்து படிச்சுட்டா அடுத்த 2 டைம் ஈஸியா முடிச்சிட்டோம்னா ஃபுல்லி ஆப்பிள் கம்ப்ளீட். எதுல? இது எழுத்துல இருந்து பாவரை வரைக்கும். நம்ம எப்பயுமே முக்கியமான விஷயத்த வந்து நடத்துவோம். சார் எப்படி கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி சார் ரெக்யூஸ் பண்ணாரு. சார் யாப்பில் நிறைய கொஸ்டின்ஸ் லாஸ்ட் டைம் நியமன தேர்வு வரைக்குமே கேட்டிருக்காங்க. அதனால நிறைய யாப்பில் சுத்தமா புரியல. அதனால யாப்பில் மட்டும் ஃபுல்லா எடுத்துருங்க. புரியுது இல்லையா? அப்படி இல்லைன்னா நம்ம முக்கியமான டாபிக் மட்டும் டெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கோம். அப்ப ஃபுல்லா எடுத்திருக்கோம். அதை நீங்க புக்ல படிக்காட்டி கூட இதை அப்படியே படிச்சுக்கோங்க. கண்டிப்பா இதுல நிறைய கொஸ்டின்ஸ், அதிகமான கேள்விகள் இலக்கணத்துல இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அப்ப லஞ்ச் முடிச்சு படிச்சிடலாமா? வந்து 2 டேபிள் பார்த்துட்டு வழியை ஃபுல்லா குட்டி குட்டி